फस्ट् नमस्कृत्वा श्रीदेव्यै नमः। व्यास उवाच एतद्वाक्यम् उपश्रुत्य ययौ मोहं महीपतिः प्रतिलभ्य च संज्ञां वै विललाप अतिदुःखितः। महद्दुःखम् इदं भद्रे यत्त्वम् एवं ब्रवीषि मे किं तव स्मितसंलापाः मम पापस्य विस्मृताः। இப்போ என்னாச்சு, விஸ்வாமித்திரர் வந்து பின்னாடியே வந்துட்டா, காசிக்கு வந்துட்டா. இவன் வந்து தன்னோட ஒய்ஃப் ஷைபியான்னு சொல்கிறான் இந்த இடத்துல. ஸோ ஹரிச்சந்திரன் இவாள் ரெண்டு பேருமே குழந்தைய அழிச்சுட்டு இங்கே வந்துடுறா. வந்தால் ரெண்டு பேரும் ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டார் நம்ம விஸ்வாமித்திரர். என்னுடைய பணத்தை கொடு, தட்சிணை கொடு, 2 வாரம் கோல்டை கொடுன்னு கேட்டுன்னு வந்துட்டார். அந்த சமயத்தில் இவன் சொல்கிறான், நான் ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு, உனக்கு சாபம் கொடுப்பேன்னு சொல்கிறார். சாபம் இன்னும் எனக்கு 1/2 நாள் இருக்குது, நீங்கள் 1/2 நாள் கொஞ்சம் பொறுத்து வாங்குன்றார். அவரும் போயிடுறார். போனால் இப்போ வந்து இன்னும் வியாபாரம் ஆக மாட்டேங்கிறது. இவன் என்ன பண்ணாலும் யாருமே வாங்கிறதுக்கு வரலையா. அப்போ ஒய்ஃப் சொல்கிறா, நீங்கள் ஏன் கவலைப்படுறேன், உன்னோட அர்த்தாங்கினி தானே நான், உங்களுக்கு எல்லாமே நான் தானே செய்து கொடுக்குறேன். அப்போ இந்த காரியத்தில் என்னோட பங்கு இருக்கட்டும், நீங்கள் என்ன விற்றுட்டு அவருக்கு காசு கொடுங்க, என்ன முதல்ல விற்று கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இங்கே வியாசர் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட. மகத் துக்கம் இதம் பத்ரே மங்களமானவளே, என்ன துக்கம் எனக்கு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வார்த்தையை பேசி. ஏத்தோம் ஏவம் பிரவீஷிமே, என்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையை நீ சொல்கிறியம்மா, உன்னை காப்பாற்றுறது என் பொறுப்பு இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னை வித்துரு அப்படின்னு நீ சொல்லலாமான்னு கேட்குறான். கிம் தவ ஸ்மிதா சம்லாபாகா. ஸோ உன்னுடைய அந்த புன்னகை, அழகான புன்னகை, சம்லாபம்னா பேச்சு, உன்னுடைய அழகான பேச்சு. பாபஸ்ய மம விஸ்மிருதாக, நீ என்னை மறந்துட்டியா. பாப்பசே, என்னுடைய பாபி நான், அதெல்லாம் நான் உன்னுடைய பேச்சு, என்னுடைய அந்த இது அன்பாக இருந்தோமே அந்த காலத்தெல்லாம் நீ மறந்தாயான்னு கேட்குறான். விஸ்மிருதாக, எல்லாத்தையும் நம்ம நல்ல காலத்தெல்லாம் நீ மறந்துட்டியா, இப்படி பேசுறியன்னு கேட்குறேன். राधे कृष्णा। व्यास उवाच एतत् वाक्यम् उपश्रुत्य ययौ मोघं महीपतिः प्रतिलभ्य च संज्ञां वै विललाप अतिदुःखितः। महद्दुःखम् इदं भद्रे यत्त्वम् एवं ब्रवीषि मे किं तव स्मितसंलापाः मम पापस्य विस्मृताः। हा हा त्वया कथं योग्यं वक्तुम् एतत् शुचिस्मिते दुर्वाच्यम् एतत् वचनं कथं वदसि भामिनी. பாமினின்னு கூப்பிட்றார். பாமினின்னா ஒளி பொருந்தியவளே, நல்ல ஒளி பொருந்தியவளேன்னு கூப்பிட்டு, ஹாஹா துவயா கதம் யோகியம், நீ இப்படி சொல்லலாமா, இந்த மாதிரி உனக்கு சொல்கிறதுக்கு யோகியதை உண்டா, எங்கிட்ட என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா. கதம் யோகியம் வக்தும், எப்படி உனக்கு யோகியதை கிடையாது, நீ எங்கிட்ட இப்படி பேசக்கூடாது. சுச்சிஸ்மிதே, அழகிய புன்னகை உடையவளே, பேசக்கூடாது நீ இப்படி. துர்வாச்சியம், இது பேசக்கூடாத வார்த்தைகள், என்னை பார்த்து நீ பேசக்கூடாத வார்த்தைகள் இது. ஏதத் வச்சனம் கதம் வதசி, இந்த வார்த்தையெல்லாம் எங்கிட்ட நீ எப்படி பேசுகிற கேட்குறார். ஏன்னா ரட்சிக்க வேண்டியது கணவனுடைய கடமை. அப்போ என்ன வித்து நீ நன்னாருன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்குறான். कथं योग्यं वक्तुम् एतत् शुचिस्मिते दुर्वाच्यम् एतत् वचनं कथं वदसि भामिनी इत्युक्त्वा नृपतिश्रेष्ठः न धीरः दारविक्रिये निपपात महीपृष्ठे मूर्छया अतिपरिप्लुतः. ஸோ சிரேஷ்டமான நிருபதி, உயர்ந்த அந்த ஹரிச்சந்திரன் இவ்வாறு பேசிவிட்டு, இதி உக்த்வா ந தீரக, தைரியம் இல்லை அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் ஒடிஞ்சு போயிடுது. பொண்டாட்டிட்டு இந்த வார்த்தையை கேட்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டான். இது அப்புறம் தார விக்கிரியே, பெண்டாட்டி விற்கிறதுக்கு உள்ள தைரியம் அவனுக்கு வரலை. ஸோ நிபபாத்த மகிபிருஷ்டே, பூமியின் மேலே பொத்துன விழறானவன். மூர்ச்சை அடைஞ்சிட்டான். அதி பரிப்புழுத்தக, மூழ்கி, கவலையில் மூழ்கி அப்படியே பூமியில் விழுந்தான். इत्युक्त्वा नृपतिश्रेष्ठः न धीरः दारविक्रये निपपात महीपृष्ठे मूर्छया अपि परिप्लुतः। शयानं भुवि तं दृष्ट्वा मूर्छया अपि महीपतिम् उवाच इदं सुकरुणं राजपुत्री सुदुःखिता. புவீஷயானம், பூமியில் படுத்துருக்கான், ஓரளவு மயக்கம் அடைஞ்சு விழுந்து கிடக்கான். அவனை பார்த்து, தம் திருஷ்டுவா, அவனை பார்த்து, மூர்ச்சையா அப்பி மஹீபதிம், அவன் மூர்ச்சையில் இருக்கான். அப்படி இருந்தால் கூட அந்த பூமிக்கு ராஜாவான ஹரிச்சந்திரன், மகிபத்தின்னு ராஜான்னு அர்த்தம். ஸோ பூமிக்கு ராஜாவான ஹரிச்சந்திரனை பார்த்து அவள் சொல்கிறா, திரும்பி பேசுகிறா, சூகருணம், ரொம்ப கருணையோடு, அதாவது மற்றவா வந்து அவனை பார்த்து கருணைப்படுற மாதிரி இருக்கான். ஹரிச்சந்திரனை பார்த்து ஐயோ பாவமேன்னு இருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஹரிச்சந்திரனை பார்த்து இதம் உவாச்சா, இவ்வாறு சொன்னால் ராஜபுத்திரி சூதுக்கிதா, துக்கமடைந்து அந்த ராஜபுத்திரி ஆகப்பட்டவள் இதை வார்த்தைகளை சொன்னாள். शयानम्बुवीतं दृष्ट्वा मूर्छया अपि महीपतिम् उवाच इदं सुकरुणं
राजपुत्री सुदुःखिता हा महाराज कस्य इदम् अपध्यानात् उपागतं यस्त्वं निपतितः भूमौ रङ्कवत् शरण उचितः हा महाराजा ஐயோ மகாராஜாவே இதம் அப்பத்தியானம்னு என்னது கேர்லெஸ் நீ ஒரு தியானமாக அவர் விஸ்வாமித்திரன் உங்கள்கிட்ட பேசும்போது அதை கவனித்து கேட்டிருந்தியானா எல்லாத்தையும் தரேன்னு எல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் நீ ஆனால் நீ கேர்லெஸ்ஸாக இதம் உபாகதம் இந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்துடுது இந்த கஷ்டமெல்லாம் காரணம் கொஞ்சம் உங்களோட கேர்லெஸ்னால் தான் அதனால இது கசியா யாரை தோஷம் சொல்கிறது கசியா யாரை பற்றி குத்தம் சொல்கிறது இப்போ மோகத்தினால இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு அதனால இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் யகாத்வம் நீ பத்தித்தகா பூமௌ நீங்கள் பூமியில் இப்போ விழுந்து கிடக்கேள் இப்படி ரங்கவத்துன்னு இந்த பிச்சைக்காரன் ரங்கார்னா பிச்சைக்காரன் அர்த்தம் ஸோ ரங்கவத்து பிச்சைக்காரன் ஆட்டமா ஆனால் நீ எப்படிப்பட்டவன் சரண உச்சிதக யார் உங்கள்கிட்ட சரணாகதின்னு வந்து அடையிறாளோ என்ன வேணும் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகாராஜா இன்னைக்கு பிச்சைக்காரன் மாதிரி பூமியில் படுத்துட்டு இருக்கேளே இது எல்லாம் கேர்லெஸ்னஸ் தான் சொல்கிறான் हा महाराज कस्य इदम् अपध्यानात् उपागतं यस्त्वं निपतितः भूमौ रङ्गवत् शरण उचितः येन एव कोटिशः वित्तं विप्राणाम् अपवर्जितं स एव पृथिवीनाथः भुवि स्वपिति मे पतिः येन एव எந்த ஹரிச்சந்திரனால் கோடிசக வித கோடிக்கணக்கான பணம் அப்படியே தானம் பண்ணியிருக்கார் அவர் பிராமணர்களுக்கு விப்ராணாம் அபவர்ஜிதம்னு இது கொடுக்கப்பட்டது விடுவிக்கப்பட்டது அபவர்க்கம்னு சொல்லதுலேருந்து அது அபவர்க்கமெல்லாம் இந்த விடுதலைங்கிற அர்த்தத்தில் தான் மோட்சம் சொல்கிறோம் இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை அதனால தான் அபவர்க்கம்னே பேர் இதுக்கு அபவர்ஜிதம்னு இது விடப்பட்ட பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் கோடிக்கணக்கில் சயேவ அப்பேற்பட்ட பிருத்விநாத பூமிக்கு ராஜாவான ஹரிச்சந்திரன் மேபதி என்னுடைய கணவன் புவி சொபிதி இன்னைக்கு பூமியில் படுத்து கிடக்கார் येन एव कोटिशः वित्तं विप्राणाम् अपवर्जितं स एव पृथिवीनाथः भुवि स्वपिति मे पतिः हा कष्टं किं तव अनेन कृतं दैव महीक्षिता यद् इन्द्रः उपेन्द्रतुल्यः अयं नीतः पापाम् इमां दशाम् ओके हा कष्टम என்னடா கஷ்டகாலமேங்கறா மகீட்சிதா கிம் தவ அதாவது ராஜாவால ஹே தேவன் யாரை அட்ரஸ் பண்ணுறா இந்த இடத்துல பார்த்தா தெய்வன்னு அட்ரஸ் பண்ணுறா விதியே உனக்கு என்ன இந்த மாதிரி நீ பண்ணிட்டாய் ராஜாவால கிம் கிருத்தம் உனக்கு என்ன பண்ணிட்டார் விதியை உனக்கு என்ன கஷ்டத்தை பண்ணிட்டாருன்னு நீ இந்த நிலைமையை அவருக்கு கொடுத்துட்டாய் கிம் தவ அனேன கிருத்தம் அனேனது இந்த ராஜாவால் அனேன மகிழ்ச்சிதா இந்த ராஜாவால் உனக்கு என்ன செய்யப்பட்டது உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தார் விதியே இவருக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்துட்டியே எது இந்திரக உபேந்திர துல்லியக இவர் யார் இந்திரனை போல்ற உபேந்திரன் யார் வாமனரை போல அப்படிப்பட்ட ஒரு ராஜா அப்படிப்பட்ட ராஜாவை அயம் இந்த ராஜாவை நீத்தக பாப்பாம் இப்படி ஒரு பாவத்தில் கொண்டு சேர்த்துப்பிட்டியே நீ இமாம் தஷாம் இந்த ஒரு நிலைமையை நீ கொடுத்துட்டியே விதியே நான் உன்னை என்ன சொல்றதுன்னு கேட்குறான் कष्टं किं तव अनेन कृतं दैवमहीक्षिता यत् इन्द्रः उपेन्द्रतुल्यः अयं नीतः पापाम् इमां दशाम् अदा नम इत्युक्त्वा सापि शुश्रोणी मूर्छिता निपपातः भर्तुः दुःख महाभारेण असह्येन अतिपीडिता ஸோ இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த ஷைபியா அவளும் சுஷ்ரோணி அழகிய இடையை உடையவள் மூர்ச்சிதா இவளை பேசிட்டு அவளும் மூர்ச்சை வந்துடுது பேசி அழுகை இந்த கவலையில் அவளும் மூர்ச்சை அடைந்தாள் நிப பார்த்தா அவளும் கீழே விழுந்துட்டா பர்த்துகு துக்க பர்த்தாவோட துக்கத்தை பார்த்து அது மகாபாரமாக இருக்குது நெஞ்சுக்கெல்லாம் பாரமாக இருக்குது அவளுக்கு மகாபாரேன அசகியனை சகிக்க முடியல கணவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு அதிபீடித்தார் மிகவும் பீடிக்கப்பட்டவளாக அவளும் மூர்ச்சை அடைந்தாள் इत्युक्त्वा सा अपि शुश्रोणी मूर्छिता निपपातः भर्तुः दुःखमहाभारेण असह्येन अतिपीडिता शिशुः दृष्ट्वाच्युताविष्टः प्राह वाक्यं सुदुःखितः तात प्रदेहि अन्नं मातः मे देहि भोजனம் இப்போ குழந்தை இருக்குது இவா நடுவில் அந்த ரோஹித் உட்காண்டிருக்கு அது பையன் வந்து
சிசு சின்ன குழந்தைங்கிற அதுக்கு அது பூனல் போட்டு வேதாபியாசம் எல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தான் வரது இந்த கதை. இருந்தாலும் அவளை பொறுத்தவரை குழந்தை இல்லையா. ஸோ சுதாவிஷ்டக பசி, பயங்கர பசி வந்துடுது குழந்தைக்கு. ஸோ பிராக வாக்கியம் இதெல்லாம் பார்க்குறான், 2 பேரும் மயங்கி கிடக்கா, இது கத்துறது அழறது குழந்தை. வாக்கியம் பிராக வார்த்தை சூதுக்கிதக ரொம்ப துக்கப்பட்டுட்டு அப்பா 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 பசிக்கிறது, பிரதேகி அன்னம், அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்கோங்கிறது, அன்னம் தேகி மாதக அம்மா அம்மா தேகி போஜன் எனக்கு சாப்பாடு கொடுமா அப்படின்னு குழந்தை அழறது. 2 பேரும் மூர்ச்சி அடிச்சு படுத்து நடக்கான். शिशुः दृष्ट्वा क्षुधाविष्टः प्राह वाक्यं सुदुःखितः तात तात प्रदेहि अन्नं मातः मे देहि भोजनम् क्षुत् मे बलवती जाता जिह्वाग्रे मे अतिशुष्यति. சுத்துனா பசின்னு அர்த்தம், சுதா சுத்து எல்லாம் பசின்னு அர்த்தம். பலவதி ஜாத்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, ரொம்ப பசிக்கிறது எனக்கு. ஸோ பலமாக இருக்குது எனக்கு பசி. ஜிஹ்வா அக்ரே அதிசுஷதி, என்னுடைய முன்னாக்கு நுனி நாக்கு, அக்ரே ஜிஹ்வான்னு நாக்கு, அக்ரேனா முன்னாடி. ஸோ முன்னாக்கு எனக்கு பசினால் வறண்டு போயிடுது. அதிசுஷதி வறண்டு போயிருக்குமா, பேசக்கூட முடியாது. பசி ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்தனா நாக்கு வளர்ந்து போயிடும், பேசவே முடியாது சொல்கிறது குழந்தை. शुक् मे बलवती जाता जिह्वाग्रे मे अति सुष्यति इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18सहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्र उपाख्यान वर्णनं नाम 20ोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ 21ोऽध्यायः। सूत उवाच एतस्मिन् अन्तरे प्राप्तः विश्वामित्रः महातपाः अन्तकेन समः क्रुद्धः धनं स्वं याचितुं हृदा. ஸோ இதுக்கடையில் சூத்திர சொல்கிறீங்க நைமிஷாரியனில் ஆதி கதை நடக்கிறது, அங்கே தான் நடக்கிறது. ஸோ சவுனகாதிகளை பார்த்து சொல்கிறார் சூத்தர். இதுக்கடையில் ஏதஸ்மின் அந்தரே, இந்த காரியம்லாம் நடந்திருக்கிற நேரத்தில் விஸ்வாமித்திரக மகாதபாக, மகா தபசை உடைய விஸ்வாமித்திரர் பிராப்தக வந்துட்டார். அவர் வந்துட்டார். ஏன்னா ஹாஃப் டே முடிய போகிறது, இப்போ மீதி இருக்கிற ஹாஃப் டே முடிய போகிறது. அந்த நேரத்தில் அவர் வந்துட்டார். அந்தகேன சமகா, யமனாட்டாக இருக்கார் அவர். அந்த கண்ணே யார், யமனம் போல் இருக்கார் அவர். குருத்தகா, அவ்வளோ கோவம் இருக்கு அவருக்கு. சொந்தனம், தன்னுடைய தனத்தை, தனக்கு வேணுக்கு வரக்கூடிய அந்த பணத்தை யாச்சித்தும் ஹிருதா யாச்சித்தும், ஸோ மனசார அந்த பணத்தை கேட்டு வாங்கிறதுக்காக வந்து விட்டார் விஸ்வாமித்திரர். अत 21ोऽध्यायः। सूत उवाच एतस्मिन् अन्तरे प्राप्तः विश्वामित्रः महातपाः अन्तकेन समः क्रुद्धः धनं स्वं याचितुं हृदा. तम् आलोक्य हरिश्चन्द्रः पपात भुवि मूर्छितः स वारिणा तम् अभ्युच्य राजानम् इदम् अब्रवीत्. இவரை பார்த்த உடனே ஹரிச்சந்திரன் என்னாச்சு, மயக்க மாட்டோம், திருப்பி மயக்கம் அடிச்சு விழுந்தாச்சு. ஸோ பபாத பூமி மூர்ச்சித்தக, விஸ்வாமித்திரரை பார்த்த தம் ஆளுக்கு, தம்னா அவரை பார்த்த ஹரிச்சந்திரன் பயந்து மூர்ச்சி அடைஞ்சு விழுந்தாச்சு. வாரினா உடனே விஸ்வாமித்திரர் விடுறாரா, விடல, தண்ணி எடுக்கிறார், தெளிக்கிறாருங்க. உச்சியான்னு தெளிக்கிறதுனால அபியுச்சியா, அவனோட மூஞ்சியில் நல்ல தண்ணி அடித்து ராஜானம் அவரை எழுப்பி, வாரினா தண்ணியால் அடித்து அவரை எழுப்பி ராஜாவை பார்த்து இதம் அப்ரவீத், இப்போ விஸ்வாமித்திரர் பேசினார். तम् आलोक्य हरिश्चन्द्रः पपात भुवि मूर्छितः स वारिणा तम् अभ्युक्ष्य राजानम् इदम् अब्रवीत्. उत्तिष्ठ उत्तिष्ठ राजेन्द्र स्वां ददस्व इष्टदक्षिणां ऋणं தாரயதாம் துக்கம் அகனி அகனி வர்ததே. எழுந்துருங்கிறார். உத்திஷ்ட உத்திஷ்ட, எழுந்திருப்பா ராஜா. ராஜேந்திர ஸ்வாம் ததஸ்வ, ஸ்வாம்னா படத்தை கொடு, ஸ்வாம் ததஸ்வ இஷ்ட தட்சிணாம், இஷ்டப்பட்ட தட்சிணையை நீ தரேன்னு ஒத்துருக்க, அதை நீ ஒத்துக்கொண்ட அந்த தட்சிணையை நீ கொடுத்துரு எனக்கு. ரிணம் தாரயதாம், எப்போவுமே கடங்காரனுக்கு ரிணம் தாரணம் யார் கடனை தரிச்சுட்டு இருக்காளோ, கடன் கொடுக்கணும் இருக்கப்பட்ட ஆள்கள், அவளுக்கு அகனி அகனி டே பை டே துக்கம் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். அதனால் நீ துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கொடுத்துட்டானா உனக்கு துக்கம் போயிடுங்கிறார். ஸோ அகனி அகனி வர்த்ததே, டே பை டே அது வளர்ந்து போகும் அந்த துக்கம் உன்னுடைய கடங்காரனுக்குன்றார். उत्तिष्ठ उत्तिष्ठ राजेन्द्र स्वां ददस्व इष्टदक्षिणां ऋणं धारयतां दुःखम् अहनि अहनि वर्तते. अभ्यायमानः स तदा हिमशीतेन वारिणा अवाप्य चेतनां राजा विश्वामित्रम् अवेच्य च. அப்பியாயமானகன்னு சொன்னான்னா கொஞ்சம் அந்த ஒரு தெம்பை கூட்டிக்கிறான். அப்பியாயம்னா அடைதல்னு அர்த்தம். ஸோ அப்பியாயமானகன்னு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக அடைஞ்சி பேசுறதுக்கு சாமர்த்தியம் வேணும் இல்லையா ஹரிச்சந்திரனுக்கு. ஸோ சதா ஹிமஷீத்தேன வாரினா,
ஸோ ஹிமசீத்தை என்னென்ன அந்த என்ன தண்ணி தெளிச்சிருக்கார், அது குளிர்ந்த ஜலத்தை விட்டுருக்கார். அதனால அந்த குளிர்ச்சியினால் அந்த தண்ணீரால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடச்ச அந்த ராஜா சக அவாப்பிய சேத்தனா, அவனுக்கு இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு வருது. ஸோ தன்னுடைய நினைவை அடைந்த அந்த ராஜா விஸ்வாமித்திரம் அபேட்சிய, விஸ்வாமித்திரரை பார்த்து आप्यायमानः स तदा हिमशीतेन वारिणा अवाप्य चेतनां राजा विश्वामित्रम् अवेक्ष्य च पुनर्मोहं सम आपेदे हि अथ क्रोधं ययौ मुनिः सम आश्वास्य च राजानं वाक्यमाह द्विजोत्तमः. உடனே திருப்பி மயங்கிடுச்சு விழுந்துடுறான். இவரை பார்த்த உடனே திருப்பி பார்க்குறான் விஸ்வாமித்திர பார்க்குறான். புனர்மோகம், மோகம்னது ஒரு மயக்கம். ஸோ திருப்பி பூமியில் விழுந்துட்டானவன். சம ஆப்பேதனை அடைந்தான். அதை குரோதம் ஏவனிக்கு திருப்பி மயங்கி நம்ம முன்னாடி மயங்கி விழுந்துட்டு இருக்கான். இவன் கோவம் வந்துடுது முனிவருக்கு. ஸோ ஆஸ்வாசப்படுத்துகிறான். ஏந்திரன்ட்டு ஆஸ்வாசப்படுத்தி அந்த ராஜாவை பார்த்து வாக்கியமாக திஜோத்தமக, பிராமணோத்தமரான விஸ்வாமித்திரர் இந்த வாக்கியத்தை சொன்னார். பிராமண உத்தமர் தான். ஏன்னா ஹரிச்சந்திரனோட புகழை பரப்புறதுக்கு அவர் இந்த டெஸ்ட் வைக்கிறார். அதனால துர்வாசரோடு எப்போவுமே டெஸ்ட்டு, இவாளோட டெஸ்ட் எல்லாமே ஒருத்தரோட புகழை உலகத்துக்கு பரப்புறதுக்கு. இல்லாட ஹரிச்சந்திரனை யார் இன்னி வரைக்கும் இங்கே நினச்சிட்டு இருப்போம். இவரால் அதனால द्विजोत्तमகான்றார் இங்கே வியாசர். पुनर्मोहं सम आपेदे हि अत क्रोधं ययौ मुनिः सम आश्वास्य च राजानं वाक्यम् आह द्विजोत्तमः. विश्वामित्र उवाच दीयतां दक्षिणा सामे यदि धैर्यम् अवेक्षसे सत्येन अर्कः प्रतपति सत्ये तिष्ठति मेदिनी. விஸ்வாமித்திர சொல்றாரு, இப்போ எனக்கு தட்சிணை கொடுப்பா, அந்த சாதட்சிணா நீ எந்த தட்சிணையை சொன்னியோ, அதான் 2 பாரம் கோல்டு, அந்த தட்சிணையை நீ இப்போ கொடு, தீயதாம் கொடு. எதி தைரியம் அவேட்சசே, தைரியம்னு சொன்னு உனக்கு தைரியம் இருக்குமானால், நீ இந்த கடன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு இருக்குமானால் நீ எனக்கு தட்சிணை கொடுத்துரு. சத்தியன்னு, அந்த சத்தியத்தில் தான் சூரியனே நிற்கிறான். ஒரு சூரியன் அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்றுட்டு காலம்புற 6 மணிக்கு உதிக்கிறான், சாயந்தரம் 6 மணிக்கு அஸ்தமனம் மாறான்னு சொன்னால் ஒரு சத்தியத்துக்கு அடங்கி அந்த பகவான் தான் சத்தியம். சத்தியங்கிறது வேறு இல்லை, பகவான்கிறது வேறு இல்லை. ஸோ பகவானோட ஆக்கைக்கு உட்பட்டு சூரியன் நடக்கிறான் அந்த சத்தியத்தில். அதே மாதிரி மேதினி பூமியும் சத்தியத்தில் தான் நிலை பெற்றிருக்கு. கடல் இந்த பூமியை மொத்தமாக எடுத்துன்னு போகிறேன், கடல் அந்த கரையில் ஒதுங்கிறது, அதுக்கு மேலே அது வரலைன்னு சொன்னால் அதுவும் சத்தியத்தில் நிற்கிறது. பூமியும் சத்தியத்தில் தான் பிரதிஷ்டையாகி நிலையாக நிற்கிறது. विश्वामित्र उवाच दीयतां दक्षिणा सामे यदि धैर्यम् अवेक्षसे सत्येन अर्कः प्रतपति सत्ये तिष्ठति मेदिनी. सत्ये प्रोक्तः परो धर्मः स्वर्गः सत्ये प्रतिष्ठितः अश्वमेधसहस्रं तु सत्यं च तुलया धृतम्. ओके, ஸோ சத்தியே புரோக்தக பரோ தர்மக. ஸோ தர்மம், சிறந்த தர்மம், மிக பரமமான தர்மம் என்னன்னு சொன்னால் அது சத்தியம்தான். ஸோ சத்தியம் என்று தான் அந்த தர்மமே சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் இல்லாமல் நீ என்ன தான தர்மம் எது பண்ணினாலும் அது பொய் சொன்னால் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ சொர்க்கக சத்திய பிரதிஷ்டிதக, சொர்க்கம் அங்கே நிலை பெற்று நிற்கிறது, ஒரு இடத்துல நிற்கிறதுன்னு சொன்னால் இந்த பூமி நிலை பெற்று நிற்கிற மாதிரி தான் உலகம், அந்த சொர்க்கலோகமும் சத்தியத்தில் தான் நிலை பெற்று நிற்கிறது, பிரதிஷ்டமாய் ஆயிருக்கிறது. அஸ்வமேத சகஸ்ரம், 1000 அஸ்வமேத யாகம் அது சத்தியம் ச துளையாக திருத்தம், அதை சத்தியமாக அதுக்கும் சத்தியத்துக்கும் சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு துளையானது, ஒரு துலாக்கோல்ல இந்த பக்கத்தில் சத்தியம் வைக்கணும், இந்த பக்கத்தில் அஸ்வமேத 1000 யாகத்தை வைக்கணும். அப்போ 2 சமமாக இருக்கும் அப்படின்னு 1000 அஸ்வமேத யாகத்தை ஒரு சத்தியத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. सत्ये प्रोक्तः परो धर्मः स्वर्गः सत्ये प्रतिष्ठितः अश्वमेध सहस्रं तु सत्यं च तुलया धृतम्. अश्वमेध सहस्रात् हि सत्यम् एकं विशिष्यते अथवा किं मम एतेन प्रोक्तेन अस्ति प्रयोजनम्. ஸோ ஏக்கம் சத்தியம், ஒரே ஒரு சத்தியத்தில் சொன்னால் கூட அது சிறந்தது, விசிஷ்யத்தை சிறந்தது. எதை விட அஸ்வமேத சகசிராத்தி, அவர் என்ன சொன்னார் முதல்ல இல்லை சொல்லும்போது 1000 அஸ்வமேத யாகம் ஒரு சத்தியத்துக்கு ஈக்குவல்னாரு. இப்போ ஆனால் சத்தியத்தோட சிறப்பு 1000 அஸ்வமேத யாகத்தை விடவும் ஜாஸ்தின்னு விட்டார். சத்தியம் ஏகம் விசிஷ்யத்தை, சிறப்பானது ஒரு சத்தியம்.
அதவா கிம் இல்லாட்டினா அந்த சத்தியத்தை நீ வச்சுக்கோங்கிறதுக்கு தானே நான் திருப்பி திருப்பி வந்து கேட்குறேன். இல்லாட்டினா எனக்கு இந்த பணத்தை வச்சு நீ என்ன ஆகணும்னு கேட்குறேன். புரோக்தேன அஸ்தி பிரயோஜனம் தேன புரோக்தேன, அதாவது நீ தரேன்னு சொன்னி அந்த பணம் தேன புரோக்தேனன்னு உன்னால் சொல்லப்பட்ட அந்த பணம் ரெண்டு பாரம் தங்கம், அதனால எனக்கு கிம் பிரயோஜனம் அஸ்தி, எனக்கு என்ன பிரயோஜனம், கிம் பிரயோஜனம் அஸ்தி, எனக்கு என்ன பிரயோஜனம். ஸோ சத்தியத்தில் நீ நிலை பெற்று நிற்கணுங்கிறதுனால தான் நான் திருப்பி திருப்பி வந்து கேட்குறேங்கிறார் அவர். அஸ்வமேத சஹஸ்ராத்தி சத்யம் ஏகம் விசிஷ்யதே அத்வா கிம் வா ஏகேன ப்ரோக்தேன அஸ்தி பிரயோஜனம். மதியாம் தக்ஷிணாம் ராஜன் ந தாஸ்யதி பவான் யதி அஸ்த அச்சலகதேஹி அர்க்கே ஷப்ஸ்யாமி துவாம் அதோ த்ருவம். மதியாம் தட்சிணம், எனக்குள்ள தட்சிணை நீ கொடுத்துரு ஹே ராஜன். ஸோ ந தாஸ்யதி, நீ தரலை என்றால், பவான் எதி, பவான் நீங்கள் எனக்கு பணத்தை தரலை என்றால், அர்க்கே அஸ்த அச்சலகதே, அர்க்கன்னு சூரியனாகப்பட்டவன் அஸ்தாச்சல அஸ்தமலைன்னு அப்படியே அஸ்தமிக்கிற சமயத்தில் அந்த மலையில் போய் மறையும் பொழுது ஷப்ஸ்யாமி துவாம், நான் உன்னை துருவம்னு நிச்சயமாக உனக்கு சாபம் அளிப்பேன். ஷப்ஸ்யாமி துவாம், உன்னை நான் சபிப்பேன்னு சொல்கிறேன். மதியாம் தக்ஷிணாம் ராஜன் ந தாஸ்யதி பவான் யதி அஸ்த அச்சலகதேஹி அர்க்கே ஷப்ஸ்யாமி த்வாம் அதோ த்ருவம். இத்யுக்த்வா ச யயௌ விப்ரஹ ராஜா ச ஆசீத் பயாதுரஹ துக்கீபூதஹ அவனௌ நிஸ்வஹ நிருஷம்ச முனினா அர்த்திதஹ. ஓகே, ஸோ இப்படி சொல்லிட்டு விப்ரஹ அவர் கிளம்பிட்டார். நான் திருப்பி வருவேன், இந்த சூரியன் அஸ்தமானப்புறம் திருப்பி நான் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் விஸ்வாமித்திரர். ராஜா பயாத்துரகச்சா ஆசீத்து, பயமாக எடுத்து, ஐயோ நம்மளால் கொடுக்க முடியுமா, நம்ம செய்த இல்லை இவரோட சாபத்தை திருப்பி வாங்க வேண்டியிருக்குமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது ராஜாவுக்கு. துக்கீபூதக, ரொம்ப துக்கமாக எடுத்தவருக்கு. அவனவும் நிஸ்வகன்னு நோ, அதாவது பணம் இல்லை, ஸ்வகன ஸ்வம்னாலே சொத்து. ஸோ ஒரு பணமும் இல்லை இந்த சமயத்தில், ஒரு கையில் ஒரு பைசா கிடையாது. ஸோ பூமியில் அவர் நிருஷம்சம் முனினா அர்த்திதக, ஸோ பூமியில் அப்படியே உட்காந்துட்டார் அவர். ஐயோ பாவமாக உட்காந்துருக்காரு. எப்படி நிருஷம்சன கொடிய முனிவரான விஸ்வாமித்திரர் அர்த்திதக, அப்படி பீடிக்கப்பட்டவராக பூமியில் பணமும் இல்லாமல் உட்காண்டார். இத்யுக்த்வா ச யயௌ விப்ரஹ ராஜா ச ஆசீத் பயாதுரஹ துக்கீபூதஹ அவனௌ நிஸ்வஹ நிருஷம்ச முனினா அர்த்திதஹ. சூத உவாச்ச ஏதஸ்மின் அந்தரே தத்ர பிராமணः வேதபாரகः பிராமணைர் பகுபிஹி சார்த்தம் நிர்யயௌ ஸ்வகிருஹாத்மஹி. இதுக்கடையில் இப்போ சூதர் கதை சொல்லிட்டு இருக்கார் நைமிஷாரண்யத்தில். இதுக்கிடையில் ஏதஸ்மின் அந்தரே, இதுக்கிடையில் தத்திர பிராமணக வேதபாரகன்னு வேத பண்டிட்டு, வேதத்தில் கரை கண்டவர்னு அர்த்தம். ஸோ அப்படி கரை கண்ட அந்த பிராமணனோட நிறைய பிராமணா கூட வரா, ஏன்னா இவர் பெரிய வேத பண்டிதர் இல்லையா, அதனால நிறைய பிராமணனோடு சேர்ந்து சார்தம் கூட ஸ்வகிரகாத் பகிஹி நிர்யயௌ, தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் வரான். இப்போ இந்த பிராமணன் வீட்டுக்கு தான் போகிறான் அந்த சந்திரமதி அல்லது சைபியா. ஸோ அந்த பிராமணன் தன் நிறைய பிராமணால் அழிச்சுட்டு தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தார். सूतौ उवाच एतस्मिन् अन्तरे तत्र ब्राह्मणः वेदपारगः ब्राह्मणैः बहुभिः सार्धं निर्ययौ स्वगृहात् बहिः. ततो राज्ञी तु तं दृष्ट्वा आयान्तं तापसंस्थितम् उवाच वाक्यं राजानं धर्मार्थसहितं तदा. அப்போ ராணி பார்க்குறா, யாரு சைபியா. ஸோ பார்க்குறா, தம் திருஷ்டுவா, அந்த பிராமணரை பார்த்து, ஆயாந்தம் தாபசம், தபஸ்வி, நிறைய தபஸ் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அப்படி வரக்கூடிய தபஸில் இருக்கக்கூடிய அந்த அவரை பார்த்து வரக்கூடியவரை உவாச்ச வாக்கியம் ராஜானம், இப்போ ராஜாவை பார்த்து சொல்கிறா, யார் ஹரிச்சந்திரன் தன்னோட கணவனான ராஜாவை பார்த்து அவள் சொல்கிறா, தர்மார்த்த சகிதம், தர்மம் அர்த்தம் எல்லாம், அதாவது நம்முடைய புருஷார்த்தத்துக்கு காரணமான அந்த என்ன பண்ணணும் அடுத்தாப்புல, ஏன்னா கடல்லேருந்து விடுபடணும், கடல்லேருந்து விடுபடுறது அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, அது ஒரு புருஷார்த்தம். ஸோ அப்படிப்பட்ட புருஷார்த்தத்துக்கான அந்த வார்த்தைகளை அவள் சொன்னாள். ततो राज्ञी तु तं दृष्ट्वा आयान्तं तापसंस्थितम् उवाच वाक्यं राजानं धर्मार्थसहितं तदा. त्रयाणामपि वर्णानां
पिता ब्राह्मण उच्यते पितृद्रव्यं हि पुत्रेण गृहीतव्यं न संशयः तस्मात् अयं प्रार्थनीयः धनार्थम् इति मे मतिः त्रयाणामपि அதாவது மூன்று வர்ணங்களுக்கு சூத்திரல விட்டுட்டா பிராமணர்கள் இல்லை சாரி பிராமணால விட்டுட்டு மற்ற மூணு ஜாதி வைஷ்யர் சூத்ரர் அப்புறம் இவர் சத்ரியர் இந்த மூணு ஜாதிக்கும் பிராமணக பிதா உச்சதே பிராமணனாகப்பட்டவன் ஒரு தலைவன் ஸோ எல்லாருக்குமே தலைவனாக மற்ற மூன்று ஜாதியர்களுக்கும் மேலானவனாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் பிராமணர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸோ பித்ரு திரவியம் ஹி புத்திரேன ஸோ அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்தாகப்பட்டது புத்திரேன கிரகீத்தவ்யம் பிள்ளை வாங்கிக்கலாம் இல்லையா ஸோ அப்பாவுடைய சொத்தை பிள்ளைகள் வாங்கிக்கலாம் கிரகீத்தவ்யம் ந சம்சயக அப்பா கொடுக்குற சொத்தை பிள்ளைகள் வாங்கிக்கலாம் ஸோ அதனால ந சம்சயக தஸ்மாதயம் ஏன்னா இவன் சத்திரியன் ஸோ அப்பா பணத்தை கொடுத்தா நீ வாங்கிக்கலாங்கிறா யார் பிராமணன் உன்னோட அப்பா ஸோ அந்த அப்பா நீ இப்போ இதை கொடுத்து அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிறது ஏன்னா சத்திரியன் நார்மலாக வாங்கிக்கப்படாது பிரதிகிரகம் அவனுக்கு கிடையாது வாங்கிக்கிறதுங்கிறது அவன் சத்திரியன் செய்யக்கூடாது ஆனால் அப்பாட்டிருந்து பிள்ளை வாங்கிக்கலாமே அந்த மாதிரி நினச்சிக்கோங்கிறாவும் ஸோ அப்படி அப்பாவாக கருதப்படுகிறார் அதனால் அப்பாவுடைய சொத்து எப்படி பிள்ளையால் வாங்கப்படலாமோ அதில் சந்தேகம் கிடையாது அது மாதிரி தஸ்மாத் ஆகவே அயம் பிரார்த்தனியக பணத்துக்கு நீங்கள் கேளுங்கோ அவற்றை கேளுங்கோ பிரார்த்தனை பண்ணி கேளுங்கோ தனார்த்தம் இதுமே மதிகி அவற்றை பிச்சை கேளுங்கோங்கிறான் முதல்ல என்ன வித்து வாங்கி கொடுங்கன்னு கூட சொல்லலை நீங்கள் அப்பாட்ட தாராளமாக கேட்கலாம் அவர்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்குங்கோ பணத்தான்னு கேட்குறான் சொல்கிறான் पितृद्रव्यं हि पुत्रेण प्रजानाम् अपि वर्णानां पिता ब्राह्मण उच्यते पितृद्रव्यं हि पुत्रेण ग्रहीतव्यं न संशयः तस्मात् अयं प्रार्थनीयः धनार्थम् इति मे मतिः राजोवाच न अहं प्रतिग्रहं काङ्क्षे क्षत्रियः अहं सुमध्यमे याचनं खलु विप्राणां क्षत्रियाणां न विद्यते इव रूल சொல்லிட்டார் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பணத்தை கேளுங்கோ பிக்ஷை கேளுங்கோன்னு கேட்டால் மாட்டேன்னுட்டார் நாகம் பிரதிகிரகம் காங்ஷே பிரதிகிரகம்னா வாங்கிக்கிறது நான் இன்னொருத்தருந்து பணம் வாங்கவே மாட்டேன் ஏன்னா காங்ஷான விருப்பம் ஆகாங்ஷே நான் விரும்ப மாட்டேன் இன்னொருத்தட்ட பணத்தை வாங்க ஏன்னா சுமதியுமே கூப்பிட்றேன் சுமதியுமே அழகிய இடையுடைய பெண்ணே சத்திரியகாகம் நான் சத்திரியன் அதனால் யாச்சனம் கலு விப்ராணம் அது யாச்சனம் பண்ணுறதுனா பிராமணர்களுக்கு தகுந்தது ஏன்னா அவளோட சாஸ்திரம் அவளுக்கு ஓகே நீ வாங்கிக்கலாம்னு சொல்கிறது அவள் கேட்கலாம் பிக்ஷை கேட்கலாமா ஆனால் சத்திரியானாம்னா வித்தியதே சத்திரியர்களுக்கு இந்த மாதிரி யாச்சனம் பண்ணி இன்னொருத்தட்ட பணம் வாங்கிறது விதிக்கப்படவில்லை ராஜோவாச்ச ந அகம் பிரதிகிரகம் காங்ஷே க்ஷத்ரியः அகம் சுமத்யமே யாச்சனம் கலு விப்ராணாம் क्षत्रियाणां न विद्यते गुरुर्हि विप्रः वर्णानां पूजनीयः अस्ति सर्वदा तस्मात् गुरुर्न याच्यः स्यात् क्षत्रियाणां विशेषतः ஏன்னா விப்ரக பிராமணன் வேதம் ஓதக்கூடிய பிராமணன் விப்ரகன்னா வேதம் ஓதுறதுனால விப்ரன்னு பேர் பிராமணனுக்கு ஸோ அந்த பிராமணன் எல்லாருக்குமே குரு ஸ்தானத்தில் இருக்கார் அவர் ஸோ அப்படி வர்ணானாம் குரு நான் மற்ற மூன்று வர்ண ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு இவர் பிராமணன் குருவாக இருக்கிறார் பூஜனீயக அவரை பூஜை பண்ணணும் அவரை நல்ல பூஜனீய ஸ்தானத்தில் வச்சு அவரை பூஜை பண்ணணும் அஸ்தி சர்வதா ஆல்வேஸ் அதனால் தஸ்மாத் ஆகவே குருகு நாய் ஆச்சேகா குருட்ட போய் பிச்சை கேட்பல யாராவது பிச்சை கேட்கவே கூடாது அவற்றை போய் ஆச்சரம்னு போய் நிற்கப்படாது சியாத் சத்ரியானாம் விசேஷத்துக்காக நிற்கவே கூடாது இது சத்ரியானாம் அது சத்திரியர்கள் அவளை போஷிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் சத்திரியர்கள் தான் பிராமணரை போஷிக்கணும் அவளுக்கு நிறைய இடமெல்லாம் கொடுத்து அவளுக்கு இது பண்ணி யாக பண்ண வச்சு நாட்டுக்கு நல்லா பண்ணக்கூடிய சத்திரியர்களுக்கு அது விசேஷமாக அவள்கிட்ட போய் குருகிட்ட போய் யாச்சனை பண்ணவே கூடாது गुरुर्हि विप्रः वर्णानां पूजनीयः अस्ति सर्वदा तस्मात् गुरुर्न याच्यः स्यात् क्षत्रियाणां विशेषतः यजन अध्ययनं दानं क्षत्रियस्य विधीयते இது ஒரு லைன் சேர்த்து படிச்சுக்கணும் ஓகே ஸோ யஜன அத்தியனம் யஜனங்கிறது யாகம் பண்ணுறது அத்தியனம் படிக்கிறது தானம் கொடுக்கணும் இந்த மூணு தான் யாகம் பண்ணலாம் பிராமணனை கூப்பிட்டு எனக்கு யாகம் பண்ணு என்னோடய நாட்டுக்கு நல்லது நடக்கணும் யாகம் பண்ணி யஜனம் பண்ணலாம் யாகம் பண்ணலாம் அத்தியனம் வேதம் படிக்கலாம் பிராமணனை கூப்பிட்டு எனக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கணும்னு படிக்கலாம் தானம் கொடுக்கலாம் இதுதான் சத்திரியர்களுக்கு விதியதே சத்திரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது
यजन अध्ययनं दानं क्षत्रियस्य विधीयते शरणागतानाम् अभयं प्रजानां प्रतिपालनं न चापि एवं तु वक्तव्यं देहि इति कृपणं वचः. சரணம்ட்டு உங்ககிட்ட வந்து யாரே வந்துட்டாளானா சரணாகதி அடைந்தவர்களை அபயம் கொடுக்கணும். பயப்படாதே, நீ உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன்னு சொல்லணும். சத்திரியர்கள் அப்படி சொல்லணும். பிரஜானாம் பிரதிபாலனம், பிரஜைகளை நன்றாக பாலிக்கணும், அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது சத்திரியர்கள். நாச்சாப்பி ஏவம் தோ வக்தவியம், எப்படி இப்போ இவ்வாறு சொல்லப்படாது. நீ சொல்கிறிய தேஹி, எனக்கு தனம் தேஹின்னு அந்த பிராமணர் போய் கேளுன்னு சொல்கிறிய நீ, அப்படி நான் சொல்லவே படாது. ந வக்தவியம் தேஹி இது கிருப்பணம் வச்சக, அதாவது இல்லாதவன், ஒரு தீனமாக இருக்கக்கூடியவன் தான் இன்னொருத்தனோட கிரகத்தில் போய் தேஹின்னு நிற்பன் இல்லையா. எல்லா இடத்துலையுமே கதறி காலடி சங்கரர் கூட சிவானந்த லகரில் அவர் தான் சொல்கிறார், இந்த மாதிரி இன்னொருத்தன் வீட்டில் போய் தனமுள்ள வீட்டில் போய் தேகின்னு போய் நான் நிற்கப்படாது பகவானே, உன்னோட காலடி சரணத்தை நான் பற்றின்னு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே எல்லாருமே இப்படி தான் வேண்டிப்பா. ஒரு தேசிகராகட்டும் அவாவா ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா நம்ம இதை சொல்லலாம். அதே தான் இங்கே ஹரிச்சந்திரன் சொல்கிறார், தேகின்னு இப்படி தீனமான வார்த்தையை நான் சொல்லவே படாது. शरणागतानाम् अभयं प्रजानां प्रतिपालनं न चापि एवं तु वक्तव्यं देहि इति कृपणं वचः. ददामि इत्येव मे देवी हृदये निहितं वचः अर्जितं कुत्रचित् द्रव्यं ब्राह्मणाय ददामि अहम्. ஸோ என்னுடைய ஹிருதயத்தில் ஹிருதயே மம, என்னுடைய ஹிருதயத்தில் நிகிதம் என்ன இருக்குன்னா அப்படியே வச்சுட்டுருக்கேன் மனசில். நிச்சயமாக பணம் கொடுப்பேன் அப்படி தான் என்னோட மனசில் அடிச்சுட்டு இருக்கு. ததாமி தேவா, நான் கொடுப்பேன் அப்படி தான் என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது தேவி. அர்ஜிதம் குத்திரச்சிது, எங்கேயாவது சம்பாதிப்பேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதை நான் கொடுப்பேன். திரவியம் பிராமணாய ததாமி, எந்த பிராமணர்? விஸ்வாமித்திரர். ஸோ பிராமணரான விஸ்வாமித்திரருக்கு நான் திரவியத்தை கொடுப்பேன், சம்பாதிச்சு கொடுப்பேன், தேகின்னு கேட்க மாட்டேன். ददामि इत्येव मे देवी हृदये निहितं वचः अर्जितं कुत्रचित् द्रव्यं ब्राह्मणाय ददामि अहम्. पत्नी उवाच कालसम विषमकरः परिभावसम्मानमानदः कालः करोति पुरुषं दातारं याचितारं च. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இல்லையா. ரொம்ப இதை சொல்லித்தரா, என்ன தர்மங்கிறத அவன் அழகாக சொல்கிறான். பத்னி சொல்கிறா, இப்போது சம விஷம கரக காலக, அதாவது உன்னை வந்து நார்மலாக வைக்கக்கூடியது இல்லை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே காலம்தான். ஸோ இப்போ நம்மளுக்கு கஷ்டகாலம், அது விஷமகர காலமாக இருக்குது, நம்மளுடைய கெட்ட காலமாக இருக்குது இந்த நேரம். அது நல்ல நேரமாக ஆகிறதுக்கும் அந்த காலம்தான் காரணம். பரிபவ சம்மான, நம்மளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது காலம். சம்மான, நம்மளை எல்லாரும் புகழறா உயர்ச்சியாக வச்சு பார்க்குறா சம்மானிக்கிறா, அதுக்கும் காரணம் காலம். மானதக, நமக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே காலம். அந்தந்த நேரத்தில் தான் அது நடக்கும். இப்போ ஆக மொத்தத்தில் கெட்ட நேரம். புருஷம், ஒரு புருஷனை காலக தாத்தாரம் கரோதி, சிலப்போ கொடுப்பவனாக மாற்றுறது, கொடையாளியாக மாற்றுறது. எப்போ விஸ்வாமித்திரருக்கு மொத்த ராஜ்யத்தை எழுதி கொடுத்தார், அப்போ அந்த டைமில் அந்த காலம் என்ன பண்ணிது, நீ தாத்தாவாக இரு, கொடையாளியாக இருன்னு பண்ணிது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, யாச்சிதாரமாக ஆக்குறது ஒன்று. ஸோ இந்த நேரம் நமக்கு வந்து யாச்சனம் பண்ணுற மாதிரி ஆக்கியிருக்கு, பிச்சைக்காரனாக ஆக்கியிருக்கு நம்மளை அந்த காலமாகப்பட்டதுன்னு பத்னி சொல்கிறான். पत्न्युवाच कालः सम विषमकरः परिभव सम्मानमानदः कालः करोति पुरुषं दातारं याचितारं च. विप्रेण विदुषा राजा क्रुद्धेन अतिबलीयसा राज्यात् निरस्तः सौख्यात् च पश्य कालस्य चेष्टितं சொல்றாவ. ஸோ விப்ரேண விதுஷா, விதுஷானது ரொம்ப வித்வத்தோடு கூடியவர். ஸோ அப்படி வித்வத்தோடு கூடிய விஸ்வாமித்திரர் சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டார், அப்படிப்பட்ட அந்த பிராமணரால் குருத்தேன, கோபக்காரர், விஸ்வாமித்திர கோபக்காரர், அதிபலியசா, பலம் மிக்கவர், என்ன சாபத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அவருக்கு, அப்படி தபஸோடு பலம் இருக்கு அவர்கிட்ட. அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரால், ஹே ராஜா, ராஜ்யாத் நிரஸ்தக, உன்னை ராஜ்யத்திலேருந்து வெளியேற்றி விட்டார். அப்படிப்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் உன்னை ராஜ்யத்திலேருந்து நிரஸ்தக, தூக்கி எறியப்பட்டாய் நீ. சௌக்கியாச்சா, உன்னோட சௌக்கியம் எல்லாம் போயிடுது, உன்னோட சௌக்கியம் ராஜ்ய சௌக்கியம் எல்லாமே போயிடுது. பஷ்ய காலசி சேஷ்டிதான், பாரு காலம் உன்னை எங்கே கொண்டு நிறுத்திருக்கு, காலத்தோடு விளையாட்ட சேஷ்டா, அந்த சேஷ்டையை நீ பாருன்றா பத்னி.
विप्रेण विदुषा राजा क्रुद्धेन अतिबलीयसां राज्यात् निरस्तः सौख्यात् च पश्य कालस्य चेष्टितम् राजोवाच असिना तीक्ष्णदारेण वरं जिह्वा द्विधा कृता न तु मानं परित्यज्य देहि देहि इति भाषितम् ஸோ ஜிஹ்வா திதா கிருதா வரம்னுட்டார். என்னுடைய நாக்கை ரெண்டாக வெட்டினாலும் பரவாயில்லன்றார். ஸோ ஜிஹ்வா திதானது நாக்கை வெட்டினாலும் தப்பில்லை. தீக்ஷ்ணதாரேன அசினா எப்படி கூர்மையான தீக்ஷ்ணமான ஷார்ப்பாக எட்ஜாக இருக்கக்கூடிய எட்ஜு அந்த தாரன எட்ஜு இந்த ஷார்ப்பான கத்தி எடுத்து என்னோடய நாக்கை ரெண்டாக வெட்டி போட்டாலும் பரவாயில்ல தப்பில்லை. அதான் அதுவே சிறந்தது வரம், அதுவே சிறந்தது. நது மானம் பருதி என்னுடைய கௌரவத்தை நான் விட்டுட்டு தேஹி தேஹி இதி பாஷிதம் என்கிட்ட குடு நான் யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்க மாட்டேன், அந்த பாஷையை விட என் நாக்கை வெட்டினாலும் பரவாயில்லைங்கிற ஹரிச்சந்திரன். राजोवाच असिना तीक्ष्णदानेन वरं जिह्वा द्विधा कृता न तु मानं परित्यज्य देहि देहि इति भाषितम् क्षत्रियो अहं महाभागे न याचे किञ्चिदपि अहं तद ददामि वा अहं नित्यं हि भुजवीर्य अर्जितं धनं. நான் மகாபாகியோடைய பெண்ணே, நீ இவ்வளோலாம் சொல்கிறியே, நான் சத்திரியனாக்கும், அகம் சத்திரியக நான் யாச்சே, நான் யாருக்கிட்டே போய் பிச்சை கேட்க மாட்டேன். கிஞ்சிதபி துள்ளி கூட ஒரு சின்ன ஒரு இது கூட நான் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். அகம் நான் யாச்சே, நான் கேட்க மாட்டேன். ததாமி வா, நான் கொடுக்க தான் செய்வேன். அகம் எப்படி கொடுப்பேன்? நித்தியம் என்றைக்குமே நான் கொடுக்குற ஸ்தானத்தில் தான் நான் இருப்பேன். என்னுடைய புஜவீரிய அர்ஜிதம் தனம், என்னுடைய புஜங்கள் இருக்கேன், கைகள் இருக்கு எனக்கு, அதனால நான் பணம் சம்பாதிப்பேன். தனம் அர்ஜிதம், நான் அப்படி சம்பாதிச்ச பணத்தை நான் நித்தியமே ததாமி கொடுப்பேன். क्षत्रियः अहं महाभागे न याचे किञ्चित् अपि अहं ददामि वा अहं नित्यं हि भुजवीर्य अर्जितं धनम्. पत्नी उवाच यदि ते हि महाराज याचितुं न क्षमं मनः अहं तु न्यायतः दत्ता देवैरपि स वासवैः. சரி பத்தி சொல்கிறேன். ஓகே, யதி தேஹி மகாராஜா, உன்னுடைய எண்ணம் யாச்சித்தும் நாச்சமம், உனக்கு யாச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபிட்டாக இருக்க நீ, அது நான் யாச்சனைக்கு நான் போவே மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு அது மன்னிக்க முடியாத தப்பு மாதிரி தோன்றுது. ஸோ அப்படி அந்த மாதிரி தோணித்தானே க்ஷமம் மனகா, உன்னுடைய மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால், அகம் தூ நியாயத்தக தத்தா, நான் உனக்கு நியாயப்படி கொடுக்கப்பட்டவள், உன்னுடைய ஒரு சொத்தாக தான் நான் இருக்கேன். ஸோ நீ அதை கொடுங்கிறான். இப்போ நீ எதை வேணால் கொடுப்பேங்கிறிய, அப்போ என்ன கொடுத்துருங்கிறான். ஸோ தத்தா, நான் கொடுக்கப்பட்டவளாக, நான் யாரால் கொடுக்கப்பட்டேன், உனக்கு நியாயப்படி ஒரு கல்யாணம் பண்ணி உன்கிட்ட ஒன்று கொடுத்துருக்கா, ஒரு சொத்தா உங்ககிட்ட நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ தேவைரபி ச வாசவைஹி, ஸோ வாசவன் முதலிய இந்த தேவர்களாலும், ஏன்னா தேவர்களோட சந்நிதியில் தான் அந்த கல்யாணம், வரன் வது கல்யாணம் விஷ்ணு வராயன்னு தான் சொல்கிறோம். அப்போது தேவ கல்யாணம் மாதிரி தான் நடக்கிறது. அதனால அந்த மாதிரி தேவர்களால் இந்திரனோடு கூட நான் உனக்கு கொடுக்கப்பட்டேன். வாசிங்கப்பா. पत्न्युवाच यदि ते हि महाराज याचितुं न क्षमं मनः अहं तु न्यायतः दत्ता देवैः अपि स वासवैः. अहं शास्या च पत्या च रक्ष्या चैव महाद्युते मन्मौल्यं सङ्गृहीत्वा अथ गुरु अर्थं सम्प्रदीयताम्. अहं शास्या, நீ என்ன ரூல் பண்ணலாம், ஏன்னா ஒன் சொத்து, நீ என்ன வேணால் என்னை வச்சுட்டு நீ ரூல் பண்ணால் யூ கேன் ரூல் ஓவர் மீ. ஷாஸ்யா ச பத்யா ச ரட்சியா, ஸோ கணவனால் ரட்சிக்கப்பட வேண்டியவளும் கூட நான் நீ என்ன வேணால் என்னை வச்சு பண்ணலாங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது உங்ககிட்ட. ச ஏவ மகாத்யுதே, அதுவும் உண்டு, என்னை ரட்சிக்கணுங்கிற ஒரு பாரமும் உங்ககிட்ட இருக்குது. அதே சமயத்தில் என்னை வச்சு நீ என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு இதுவும் இருக்குது. மகாத்யுதே, ஒளி பொருந்திய, தியூனது நல்ல ஒளி பொருந்திய ஹே ராஜாவே. மௌல்யம் சங்கிரகித்வா, என்னை விற்ற பணத்தை, மௌல்யம்னா வேல்யூ, ஸோ என்னுடைய வேல்யூயை நீ எடுத்துக்கொண்டு, யார் இவருக்கு விற்கணும், சங்கிரகித்வா அதை எடுத்துக்கொண்டு, குரு அர்த்தம், இந்த குருவான விஸ்வாமித்திரருடைய அர்த்தம் பணத்தை சம்பிரதியதாம் கொடுத்து விடு, அப்படி பண்ணு சொல்கிறான். अहं शास्या च पत्या च रक्ष्या चैव महाद्युते मन्मौल्यं सङ्गृहीत्वा अत गुरु अर्थं सम्प्रदीयताम्. एतद् वाक्यम् उपश्रुत्य
हरिश्चन्द्रः महीपतिः कष्टं कष्टम् इति प्रोच्य विललाप அதிதுக்கிதः. ஸோ இந்த வார்த்தையை கேட்குறான், காதில் கேட்க முடியல, இப்படி சொல்கிறான், என்னை வித்துருங்கிறாளே இந்த பெண்டாட்டி. ஹரிச்சந்திரக மகிபதி, ராஜாவான ஹரிச்சந்திரன் கஷ்டம் கஷ்டம், ஐயோ கஷ்டகாலமே அப்படின்னு தலையில் அடிச்சுக்கினாவும். இது புரோச்சை இவ்வாறு சொல்லிவிட்டு விலலாப்ப புலம்பரான் அதிதுக்கிதக, ரொம்ப துக்கப்பட்டு புலம்பினான். एतद् वाक्यम् उपश्रुत्य हरिश्चन्द्रः महीपतिः कष्टं कष्टम् इति प्रोच्य विललाप अतिदुःखितः. भार्या च भूयः प्राह इदं क्रियतां वचनं मम विप्रशाप अग्निदग्धत्वात् நீச்சத்துவம் உபயாசியசி. பாரியா மனைவி விடலை, அவன் தொடர்ந்து நச்சரிக்கிறாவ. பூயக பிராக இதம், இந்த வார்த்தைகளை மீண்டும் சொன்னாள். கிரியதாம் வச்சனம் மம, என்னுடைய வார்த்தையை கேளுங்கோ, நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் தயவுசெய்து கேளுங்கோ. விப்ரசாப அக்னி, விப்ரசாபம் சும்மா லேஸ்பட்டதாக இருக்காது, ஒரு பிராமண சாபம் பெரிய அக்னி மாதிரி ஒன்று சுடும். தக்தத்வாத், அதனால எரிஞ்சுடுவ நீ, அந்த சாபத்தை உன்னால் தாங்க முடியாது. அதனால நீச்சத்துவம் உபயாசி, ரொம்ப கீழ்மையை அடைவாய். ஸோ உன்னோட உயரிய ஸ்தானத்துலேருந்து அவருடைய சாபத்தால், ஒரு திருஷங்குக்கே எப்படிப்பட்ட இது கிடச்சிது, உடம்பு எல்லாம் விப்ரசாபம் வந்து வசிஷ்டரோட சாபத்தால் அவன் உடம்பே கோரமாயிடுது. அந்த மாதிரி ஒரு நீச்சல் சாண்டாளத்துவம் கிடச்சிது அவனுக்கு. அது மாதிரி இதை நீயும் நீச்சத்துவத்தை அடையாதேன்னு அட்வைஸ் பண்ணுறா பத்தினி. भार्या च भूयः प्राह इदं क्रियतां वचनं मम विप्रशाप अग्निदग्धत्वात् नीचत्वम् उपयास्यसि. दूतहेतोः न च मध्यहेतोः न राजहेतोः न च भोगहेतोः ददस्व गुरु अर्थम् अतः मया त्वं सत्यव्रतत्वं सफलं कुरुष्व. ஓகே, உனக்கு வந்து நான் தியூத்தக, நீ வந்து சொக்கட்டான் விளையாடினாய் அதில் தோற்று போகிறேன், அப்படி ஒரு பரிபவம் உனக்கு அவமானம் அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிப்பட்ட ராஜா கிடையாது. ஸோ தியூத்தத்தோடு காரணத்தினாலேயோ மத்தியபானம் மது குடிக்கிறதுனால கெட்டு போய் ராஜா சீரழிஞ்சார் அப்படின்னு கிடையாது, அந்த காரணமும் இல்லை. நான் ராஜ்யஹேத்தோஹோ, அதாவது எனக்கு ராஜ்யம் வேணும் அதனால நான் என்ன வேணால் பண்ணுவேங்கிற அந்த மதம், அந்த கர்வம், அதுவும் இல்லை உங்கள்கிட்ட, அந்த காரணமும் இல்லை. போகஹேத்தோஹோ, இவளை விற்று அந்த படத்தை வாங்கி நான் போகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் சொல்லலை, அந்த காரணமெல்லாம் இல்லை. குரு அர்த்தம், ஆகவே அந்த காரணமெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஒரு நீச்சத்துவத்தை அடையக்கூடாது, சாபத்தை அடையக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக என்ன நீ கொடுத்துரும். குரு அர்த்தம் ததஸ்வ, அதை என்னை விற்று கொடுத்துரும். அத்தக மயா துவம் சத்தியவிரதத்துவம், அதாவது என்னால் நீ வந்து சத்தியவிரதத்தை கடைப்பிடித்தாய், சத்திய பரிபாலனம் பண்ணினாய் அப்படிங்கிறது என்னால் நீ அடையணும். என்னை கொடுத்து அந்த என்னை விற்று அந்த பணத்தை கொடுத்து நீ சத்தியத்தில் நிலை பெற்றாய் அப்படிங்கிற ஒரு பெயர் உனக்கு வரணும். சபலம் குருஷ்வ, அதை நீ வெற்றிமயமாக ஆக்கு அப்படிங்கிற. न द्यूतहेतोः न च मध्यहेतोः न राज्यहेतोः न च भोगहेतोः तदस्व गुरु अर्थम् अतः मया त्वं सत्यव्रतत्वं सफलं कुरुष्व. इति श्रीमद्भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्र उपाख्यानवर्णनं नाम 21ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 22ोऽध्यायः. व्यास उवाच स तया नोद्यमानः तु राजा पत्न्या पुनः पुनः प्राह भद्रे करोमि एष विक्रयं ते सुनिर्गृणः. ஸோ வியாச சொல்கிறார் இப்போது கதையை ஜனமேஜயன்ட்டு சொல்லிட்டு இருக்கார். தயா நோத்தியமானக, நோத்தியான்னு சொன்னான்னா தூண்டப்பட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அவள் தூண்டிகிட்டே இருக்கா, எதா பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அப்படி தூண்டப்பட்டவராக பத்னியா பண்டாட்டியால் தூண்டப்பட்ட அந்த ராஜா புனப்புனக மீண்டும் தூண்டுறா, இதை பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு இருக்காளா. பத்ரே பிராக சொல்கிறார், இப்போ ராஜா சொல்கிறார், பத்ரே மங்களமானவளே தே விக்ரயம் கரோமி, சரி நான் உன்னை வித்துடுறேம்மா, பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கேன், வேறு வழி இல்லை எனக்கு, நான் உன்னை வியாபாரம் செய்து விடுகிறேன், விற்று விடுகிறேன். சூநிர்கிரணக, நான் எப்படிப்பட்டவன், ஒரு விதமான இரக்கமும் இல்லாதவன், அப்படி இரக்கம் இல்லாதவனான நான் இப்போ விக்கிரயம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான். இப்போ நிர்கிருணான்னு சொன்னால் கருணை, அதுக்கு நேராக ஆப்போசிட் அர்த்தமும் உண்டு, கருணை அற்றதுக்கும் கிருணான்னு உண்டு. இங்கே வந்து கிருணான கருணைன்னு எடுத்துக்கினா நிர்கிருணகன கருணை இல்லாதவன் அர்த்தம். ஸோ கருணை இல்லாத நான் உன்னை விக்கிரயம் பண்ணுறேன்.
अथ द्वाविंशोऽध्यायः। व्यासौ उवाच स तया नोद्यमानस्तु राजा पत्न्या पुनः पुनः प्राह भद्रे करोमि एष विक्रयं ते सुनिर्गुणः। नृशंसैः अपि यत् कर्तुं न शक्यं तत् करोमि अहं यदि ते भ्राजते वाणी वक्तुम् ईदृक् सुनिष्ठुरम्. ஓகே, यदि ते भ्राजते वाणी, உன்னுடைய வார்த்தை இப்படி தடிப்பாக வருதே, என்னை வித்துருங்கோன்னு சொல்கிறேன், அந்த வார்த்தை வருதே உங்கள் வாயிலிருந்து வந்துடுது பாரு. ஸோ உன்னுடைய வாணி இப்படி வருமானால், ஈத்ருக் சூனிஷ்டுரம், கொடிய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து இப்படி வருமானால், நான் அந்த கொடியவர்களை விட கேவலமான இந்த வார்த்தையை அவா கூட செய்ய மாட்டான். பொண்டாட்டி விற்கிறவர்கள் கருணை இல்லாத இரக்கமற்றவர்கள் கூட பொண்டாட்டி விற்க மாட்டா. ஆனால் அதை விட கொடியதான நான் தற்கரோமி அகம், அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு தன்னையே இழிவாக நினச்சிக்கிறான். பாவம், பொண்டாட்டி சொல்கிறதுக்காட்டு வேறு வழி இல்லைன்னு விற்க போகிறான். नृशंसैः अपि यत् कर्तुं न शक्यं तत् करोमि अहं यदि ते भ्राजते वाणी वक्तुम् ईदृक् सुनिष्ठुरम्. एवमुक्त्वा ततो राजा गत्वा नगरम् आतुरः अवतार्य तदा रङ्गे तां भार्यां नृपसत्तमः. ஸோ ராஜா என்ன பண்ணுறார், இவ்வாறு சொல்லிட்டு பொண்டாட்டி சொல்லிட்டு அந்த நகரத்துக்குள்ளே போகிறார். உள்ளே போய் அந்த ஆத்துரக ரொம்ப கவலையோடு போகிறார், ரொம்ப பீடிக்கப்பட்டு போகிறார். ரங்கே அவதாரிய, ஒரு மேடை இருக்காங்க, அந்த மேடை மேலே ஏறி நிற்கிறார். இப்போ மேடை போட்டிருக்கா, ஏதோ ஜென்ரலாக ஒன்று எல்லோரும் கூடக்கூடிய இடத்துல ஒரு மேடையெல்லாம் இருக்கும். அந்த மேடையில் அங்கே போய் இறங்கி தாம் பாரியாம், தன்னுடைய பெண்டாட்டி அங்கே வைக்கிறார். அந்த மேடையில் அந்த பெண்டாட்டி அவளை இறக்கி வச்சு நிருபசத்தமாக, இப்போ வியாபார பொருள் மாதிரி இருக்கா. இப்போ பெண்டாட்டி வந்து ஒரு வியாபார பொருளாயிட்டா, இவன் கீழே நிற்கிறான், மேடையில் அவன் பொண்டாட்டி இறக்கி வச்சாச்சாங்க. ஸோ நிருபசத்தமாக அந்த ராஜா அப்படி பண்ணுறார். இப்போ एवमुक्त्वा ततो राजा गत्वा नगरम् आतुरः अवतार्य तदा रङ्गे तां भार्यां नृपसत्तमः. बाष्पगद्गदकण्ठस्तु ततो वचनम् अब्रवीत् भो भो नागरिकाः सर्वे शृणुध्वं वचनं मम. சொல்ற தொண்டை தழுதழுக்கிறது, வார்த்தை வரமாட்டேங்கிறது. ஸோ அந்த கத்கதத்தோடு அந்த வார்த்தை பாஷ்ப கண்ணில் கண்ணீர் வருது. அந்த மாதிரி இருந்து கொண்டு தத்தோ வச்சனம் அப்ரவீத். இப்போ ராஜா சொல்கிறார், போபோ நாகரிக்காக, ஐயன்மார்களே, இப்போ கூவி விற்கிறார். இப்போ ஐயன்மார்களே வாருங்கள், நாகரிக்காக, நகரத்தவர்களே வாருங்கள், சர்வே எல்லாரும் வச்சனம் மம சுணுத்வம், நான் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள்னு ஏலம் போடுறார். இப்போ மனைவியை बाष्पगद्गदकण्ठस्तु ततो वचनम् अब्रवीत् भो भो नागरिकाः सर्वे शृणुध्वं वचनं मम. कस्यचित् यदि कार्यं स्यात् अस्या प्राण इष्टया मम स ब्रवीतु त्वरा युक्तः यावत् स्वं धारयामि अहं ते अब्रुवन् पण्डिताः कस्त्वं पत्नीं विक्रेतुम् आगतः. So okay, so தாஸ்யா பிராண இஷ்டையா, தாஸ்யா காரியம்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு தாசி காரியம் வேணும், யாரா வேலைக்காரி வேணும்னு நினைச்சேன் என்றால், பிராண இஷ்டையா, அவன் என்னுடைய பிராணத்தை விட மேலான இஷ்டமான, அப்போ பத்தினின்னு அவனே ஒத்துக்கிறான். என்னுடைய பத்தினி இவள்னு சொல்கிறான், பொய்யெல்லாம் சொல்லலை. என்னுடைய பிராணனை விட மேலான இஷ்டமான இவள் மம, என்னுடைய பிராண இஷ்டையா, இவளால் உங்களுக்கு தாஸ்யா காரியம் சியாத்து, ஒரு தாசி காரியம் ஆக வேண்டியது என்று இருந்தால், கசியச்சித், யாருக்காவது ஒரு வேலைக்காரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சேன் என்றால், பிரவீத் சொல்லுங்கோ, துவராயுக்தக, வேகமாக சொல்லுங்கோ, யாவத் ஸ்வம் தாரயாமி அகம், எவ்வளோ பணம் நீங்கள் தருவேள், எவ்வளோ பணம், ஸ்வம்னா பணம், ஸோ சொம்னா சொத்து, ஸோ எவ்வளோ பணத்தை கொடுத்து இவ்வளோ நீங்கள் வாங்கிப்பேங்கிறத உடனடியாக சொல்லுங்க. ஏன்னா டைம் ரொம்ப ரன்னிங் ஃபாஸ்ட்டு. விஸ்வாமித்திர இப்போ வந்துருவன். தே அப்ருவன் பண்டிதாக, அங்கே பண்டிதர்கள்லாம் வந்திருக்கா, எல்லோரும் கூடுற இடம், இந்த பிராமணர், இந்த மற்ற பிராமணர்கள் கூட வந்திருக்காளே, அவெல்லாம் உட்கார இடம் அது. ஸோ அந்த பிராமணர்கள்லாம் அங்கே உட்காந்து பார்த்துட்டு, யாருப்பா நீ, கஸ்துவம் பத்தினி விற்கிறதும் ஆகுது, பொண்டாட்டி விற்க வந்திருக்கேன், நீ யாரு அப்படின்னு கேட்குறான். कस्यचित् यदि कार्यं स्यात् दास्या प्राण इष्टया मम स ब्रवीतु त्वरा युक्तः यावत् स्वं धारयामि अहं ते अब्रुवन् पण्डिताः कः त्वं पत्नीं विक्रेतुम् आगतः. राजा उवाच, किं मां पृच्छत कस्त्वं भोः, नृशंसः अहम् अमानुषः, राक्षसः वा अस्मि कठिनः, ततः पापं करोमि अहम्.
ராஜா சொல்கிறார், கிம்மாம் பிடிச்சதை என்ன கேட்குற நீங்கள் எங்கிட்ட போய், கஸ்தோம்போஹோ நீ யாருன்னு ஏன் இப்படி கேட்குறல ஐயன்மார்களே, நான் ஒரு கொடியவன், நிருஷம்சக நான் ஒரு பாபி கொடியவன், அகம் அமானுஷக ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் இல்லை நான் பண்ணுற காரியம், அதனால நான் மனிதனோட சேர்த்தியே கிடையாது, நான் ராட்சசன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வாஸ்மி கடினகா கடினமான ஒரு ராட்சசன்னு நீங்கள் வச்சுக்கோ, யாருன்னு கேட்காதீங்கோ, நான் ஒரு கொடியவன் அப்படின்னு சொல்கிறேன் நான். தத்தா பாபங்கரோமியகா அதனால தான் நான் அப்படி பாவத்தை பண்ணுறேன். ராஜோவாச்ச கிம் மாம் ப்ருச்சத கஸ்த்வம்போ பிரசம்சக அகம் அமானுஷக ராட்சசக வா அஸ்மி கடினக ததக பாபம் கரோமி அகம். व्यास उवाच तं शब्दं सहसा श्रुत्वा कौशिकः विप्ररूपदृक् वृद्धरूपं समास्ताय हरिश्चन्द्रम् अभाषत समर्पयस्व मे दासीम् அகம் கிரேதா தனப்பிரதக. அவ்வளோதான். ஸோ இந்த வார்த்தையை கேட்குறான், விற்கிறதுக்கு வந்துட்டான் இல்லையா, கூப்பிடுறான் இல்லையா. ஸோ சகசா சுத்வா திடீர்னு அங்கே விஸ்வாமித்திர அங்கே இருக்கார் அவர், கௌஷிக்காக விஸ்வாமித்திரர் விப்ர ரூபத்திற்கு அவர் ஒரு பிராமண வேஷம் போட்டு அங்கே உட்காந்துருக்கார். ஸோ பிராமண வேஷத்தில் இருந்த அந்த கௌஷிகர் இந்த சத்தத்தை கேட்டு விருத்த ரூபம் சமாஸ்தாயா உடனே ஒரு கிழவ நாட்டம் வேஷம் போட்டுன்னு வராருங்க. ஹரிச்சந்திரம் அவாஷத ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறார், மே தாசி சம் அர்ப்பயஸ்வா என்னுடைய தாசியாக இவளை நீ எனக்கு கொடுத்துடு, அகம் கிரேதா நான் வாங்குபவன், தனப்பிரதக உனக்கு நான் தனத்தை தரேன், நீ எனக்கு இவளை வித்துரு தாசியாக அவரே சொல்கிறார். பிராமண வேஷத்தில் வந்த அவன். व्यासौ उवाच तं शब्दं सहसा श्रुत्वा कौशिकः विप्ररूपदृक् वृद्धरूपं समास्ताय हरिश्चन्द्रम् अभाषत समर्पयस्व मे दासीम् अहं क्रेता धनप्रदः. अस्ति मे वित्तम् अतुलं सुकुमारी च मे प्रिया गृहकर्म न शक्नोति कर्तुम् अस्मात् प्रयच्छ मे. ஓகே. ஸோ வித்தம் அதுலம் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது. யார் அந்த பிராமண பண்டிதர் வேஷத்தில் தான் விஸ்வாமித்திரர் தான் வந்திருக்காருங்க. ஸோ அதுலம் வித்தம் எனக்கு நிறைய பணம் இருக்குப்பா, அஸ்திமே எங்கிட்ட இருக்குது. சுகுமாரிச்சா மே பிரியா என் பொண்டாட்டி ரொம்ப கோமளமானவள், ரொம்ப சாஃப்ட் அவள், அவளை வேலை வாங்க முடியாது எனக்கு, அதனால் ரொம்ப சுகுமாரியாக இருக்கா என் பொண்டாட்டி என்னுடைய பிரியா. கிரககர்ம ந சக்னோதி என்னால் வேலை செய்ய முடியாது, வீட்டுக்காரியா ந கர்ம சக்னோதி அவள் செய்ய முடியாது, வீட்டுக்காரியெல்லாம் அவளால் பண்ண முடியாது. கர்த்தும் அஸ்மாத் ஆகவே பிரயச்சமே எனக்கு இவளை தாசியாக வித்துருங்கிற. अस्ति मे वित्तम् अतुलं सुकुमारी च मे प्रिया गृहकर्म न शक्नोति कर्तुम् अस्मात् प्रयच्छ मे. अहं गृह्णामि दासीं तो कति दास्यामि ते धनम् एवमुक्ते तु विप्रेण हरिश्चन्द्रस्य भूपतेः विदीर्णं तु मनः दुःखात् न च येनं किञ्चित् अब्रवीत्. ஸோ அகம் கிருண்ணாமி தாசியும் நான் இந்த தாசியை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன், வாங்கிக்கிறேன். கத்தி தாசியாமி தேதனம் உனக்கு எவ்வளோ பணப்பா கொடுக்கணும் கேட்குறேன். ஏவமுக்தே தூ இவ்வாறு பேசப்பட்டவுடன் விப்ரேன பிராமணர் இவ்வாறு பேசினவுடன் ஹரிச்சந்திரஸ்ய பூபதேகே ஹரிச்சந்திரன் ராஜாவான ஹரிச்சந்திரனுடைய மனக விதீர்ணம் தூ மனசு ஒடிஞ்சு போயிடுது. ஐயோ இப்போ போகிறா சந்திரன் என்னை விட்டுட்டு போயிட போகிறா அப்படிங்கிறதுனால மனசு அப்படி உடஞ்சி விதீர்ணம் மனசு அப்படியே கிழிஞ்சு போயிடுத்துங்கிறாருங்க. துக்கம் தாங்க முடியலை, இப்படி பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு என் பொண்டாட்டி விற்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு நினச்சி அந்த துக்கத்தினால நச்ச ஏனம் கிஞ்சித் அப்ரவீத் அந்த கேட்ட பிராமணருக்கு ஒரு பதிலும் அவன் சொல்லவில்லை. அகம் கிருண்ணாமி தாசீதோ कति दास्यामि ते धनम् एवमुक्ते तु विप्रेण हरिश्चन्द्रस्य भूपतेः विदीर्णं तु मनो दुःखात् न च एनं किञ्चित् अब्रवीत्. विप्र उवाच कर्मणश्च वयोरूप शीलानां तव योषितः अनुरूपम् इदं वित्तं गृहाण अर्पय मे अबलां धर्मशास्त्रेषु यद्दुष्टं दृष्टं स्त्रियः मौल्यं नरस्य च. ஸோ இவளுடைய கர்மணஷ்ச வயோரூபசீலானா, அதாவது இவளை பார்த்தா இவளுடைய ரூபமோ இவளுடைய வயசு யங் ஏஜ்
ஸோ அப்போ அவளுடைய காரியம் எப்படி இருக்கும்? ஷீலானாம் கர்மனஷா, அப்படி ஒழுக்கமுடையவர்கள், நல்ல இள வயசில் இருக்கா யுவதிகள், நல்லா வேலை பண்ணுவாள் வீட்டில். ஸோ அவளுடைய காரியம் நல்லா இருக்கும், நல்ல காரியம் பண்ணுவாள். தவ யோசித்தக, ஸோ உன்னுடைய பெண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோன்றுறது. உன் பொண்டாட்டி வந்து நல்ல இள வயசாக இருக்கா, நல்ல வேலை பண்ணுவாள்னு எனக்கு தோன்றுறது. ஸோ அனுரூபம் இதமித்தம், நான் ஒரு பணம் தரேன், இந்த பணத்தை நான் தரேன் உனக்கு, இது அவளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பணத்தை தான் நான் கொடுக்குறேன், ஏன்னோ தானோன்ட்டு சீப் ரேட்டுக்கு நான் வாங்கலை அவளைங்கிறேன். ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அனுரூபமாக அனுகூலமான அந்த பணத்தை நான் தரேன். கிரகான குடு, வாங்கிக்கும். அர்ப்பயாமே அபலாம், இந்த அபலை பெண்ணை எங்கிட்ட அர்ப்பிச்சுடும், எங்கிட்ட கொடுத்துடும். ஸோ தர்மசாஸ்திரத்து, தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்திரியகா மௌல்யம், ஏன்னா தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கான், ஒரு மனிதனோட ஆம்பளையோட வேல்யூ எவ்வளவு, பொம்பளையோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான் தர்மசாஸ்திரத்தில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அனுரூபமாக நான் தரேன் பணத்தை, அதை வாங்கிட்டு அந்த பொண்ணை கொடுன்னு கேட்குறேன். विप्र उवाच कर्मणश्च वयोरूप शीलानां तव योजितः अनुरूपम् इदं वित्तं गृहाण अर्पय मे अबलां धर्मशास्त्रेषु यत् दृष्टं स्त्रियः मौल्यं नरस्य च. ओके. 32 लक्षण उपेता दक्षाशीलगुणान्विता कोटिमौल्यं सुवर्णस्य स्त्रियः पुंसः तथा अर्बुदम्. ஓகே, 32 லட்சணங்களோடு கூடி இருக்கிறாள் இந்த பெண். ஸோ அறங்கள் 32 உடையாள்னு சொல்கிறோம். அபிராமி அந்தாதியில் படிக்கிற வச்ச 32 அறங்களை உடையவள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பதிகத்தில் வருதா அந்தாதியில் வருதா தெரியல, அபிராமியை பற்றி சொல்லும்போது வருது. ஸோ 32, சாங்கிய யோகத்தில் 25, தேவிக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து 32 அறங்களை உடையவள்னு சொல்கிறோம். ஸோ 32 அறங்களோடு கூடியவளாக இந்த பெண் தட்சா, ஷீ இஸ் வெரி ஃபிட். அப்படி ஒரு நல்ல பெண்ணாக இருக்கா, இவளை பார்த்தாலே தெரியுது. ஷீ இஸ் வெரி ஃபிட். ஷீல குணான்விதா, நல்ல ஒழுக்கம் குணங்களோடு கூடியவளாக இருக்கா. ஸோ கோடி மௌல்யம் ஸ்திரியஸ்ய ஸ்வர்ணஸ்யா, ஸோ கோடி முத்திரை காயின்கள், கோடி பணம், அதாவது சொர்ண முத்திரைகள், கோடி சொர்ண முத்திரைகள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கலாம். ஸோ இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸோ ஸ்திரியக, பெண்ணுடைய வேல்யூ என்னென்னா 1 கோடி சொர்ண முத்திரைகள். அதே ஆம்பளைக்கு அற்புதம், அற்புதம்னா 10 கோடி. ஸோ ஆம்பளையோட வேல்யூ 10 கோடின்னு விட்டார். 1 கோடி, 1 கோடி சொர்ண முத்திரை. 32 लक्षण उपेता दक्षाशील गुणान्विता कोटि मौल्यं सुवर्णस्य स्त्रियः पुंसः तथा अर्बुदम्. इति आकर्ण्य वचस्तस्य हरिश्चन्द्रः महीपतिः दुःखेन महताविष्टः न च एनं किञ्चित् अब्रवीत्. ஸோ இதை கேட்குறான், இந்த வார்த்தைகளை கேட்குறான் ஹரிச்சந்திரன். ஆக்கர்ணிய, காதில் கேட்டு, ஹரிச்சந்திரக மகிபதி, ராஜாவான ஹரிச்சந்திரன், துக்கேன மகதாவிஷ்டக, பயங்கர துக்கம், பணத்துக்கு விற்கிறதுங்கிறத அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால மனசுனா அப்படியே மனசில் மூடிடுறது, துக்கமாகப்பட்டது மூடி, அப்படி மனசெல்லாம் மூடி மறைச்சு, நச்சயேனம் கிஞ்சிது அப்படி இது ஒரு வார்த்தை சொல்லலை. இது காணும்னோ இது காணாதோ ஜாஸ்தியோ எதுவும் பேசலையாம் ஹரிச்சந்திரன். इति आकर्ण्यवतस्तस्य हरिश्चन्द्रः महीपतिः दुःखेन महताविष्टः न चैनं किञ्चित् अब्रवीत्. ततः स विप्रः नृपतेः पुरतः वल्कल उपरि धनं निधाय केशेषु धृत्वा राकीम् अकर्षयत्. அவ்வளோதான். நிருபதேகே புறத்தக, ராஜா முன்னாடி 1 கோடி சொர்ண முத்திரை காயினை எடுத்தான். அந்த ராஜா முன்னாடி வல்கல உபரி ஒரு மர உரி வச்சுருக்காங்க. அந்த மர உரி மேலே அந்த பணத்தை கொண்டு வச்சுடுறான். 1 கோடி முத்திரையை கொண்டு அங்கே வச்சாச்சு. ஸோ விப்ரக, அந்த விப்ரன், அந்த பிராமணன் அந்த பணத்தை வச்சுவிட்டு, தனம் நிதாயனை வைத்து விட்டு, கேஷேஷு ராக்னியும் திருத்துவா, தலைமுடியை பிடிச்சி இழுத்துன்னு போகிறான். ஏன்னா தாசி எல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒருத்தரும் எப்படி இந்த தாசி ஆன உடனே திரௌபதியை தலைமுடி பிடிச்சுன்னு இழுத்துட்டு போகிறான். அதை மாதிரி இந்த தாசியாகப்பட்ட அந்த ராணியை அகர்ஷயத்தை இழுத்து கொண்டு சென்றான். ராதே கிருஷ்ணா மேம், நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். விப்ரஹ நிருபதேஹே புரதக வல்கல உபரி தனம் நிதாய கேஷேஷு धृत्वा राज्ञीम् अकर्षयत्. राज्ञी उवाच मुञ्च मुञ्च आर्य मां सद्यः यावत् पश्यामि अहं सुतं. मुञ्च मुञ्च आर्य मां सद्यः यावत् पश्यामि अहं सुतं दुर्लभं दर्शनं विप्र पुनः अस्य भविष्यति. मुञ्च मुञ्च விடு விடுன்றா, தலை பிடிச்சி இழுக்கிறோடனே பெண்ணு அந்த ராணி சொல்கிறா, விடு விடு, உடனே விடு, கையை இம்மிடியட்டாக விடுப்பா, யாவத் பஷம், என் குழந்தைய நான் 1 நிமிஷம் பார்க்குறேங்கிறான்.
என்னோட குழந்தைங்க நிற்கிறது, குழந்தைய விட்டுட்டு போகணும், என் குழந்தைய ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன், யாவத் பஷ்யாமி ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு வரேனேங்கிறா. அம்மா அகம் சுத்தம் என் குழந்தைய துர்லபமாக தர்சனம் விப்ர. அதுக்கப்புறம் என் குழந்தைய நான் பார்க்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா என் குழந்தைய நான் எப்படி பார்ப்பேன்? ஸோ துர்லபம் ஆகிடும் என் குழந்தைய பார்க்கறது. தர்சனம் புனகாசிய பவிஷதி. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு என்னால் என்னை பார்க்கவே முடியாத நிலைமை வந்துடும். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன் விடுப்பான்னு கேட்குறா அந்த பிராமணன். राज्ञोवाच मुञ्च मुञ्च आर्य मां सद्यः यावत् पश्यामि अहं सुतं दुर्लभं दर्शनं विप्र पुनः अस्य भविष्यति पश्य इह पुत्र माम् एवं मातरं दास्यतां गतां मां मा अस्प्राक्षीः राजपुत्र न स्पृशया अहं त्वया अधुना. मां मा अस्प्राक्षीः राजपुत्र அதில் நிற்கணும். न स्पृश्या अहं त्वया अधुना. पुत्र குழந்தை கூப்பிட்றா, குழந்தாய் பஷ்ய இக என்னை பாருப்பா, மாம் ஏவம் இப்படி நான் போகிறேன் பாருப்பா, மாத்தரம் உன்னுடைய அம்மா, தாசியதாம் கதம் உங்கள் அம்மா இப்போ தாசி ஆயிட்டாப்பா அப்படின்னு பிள்ளைகிட்ட பார்த்து பேசுகிறா. மாமா ஸ்பிராக்ஷிஹி என்னை தொடாதேங்கிறா. ஸ்பிருஷான தொடுறது. ஸோ அஸ்பிராக்ஷிஹின்னு நான் தொடக்கூடியவள் அல்ல, நான் இப்போ ஒரு தாசி, நீ இப்போ என்னை தொடாதே. ராஜபுத்திர ஏ ரோஹித்து, ராஜா குழந்தையே ரோஹித்தே என்னை தொடாதே நீ. ந ஸ்பிருஷ்யாகம் நான் தொடக்கூடாதவள், நான் தாசி தீண்டப்படாதவள். தொயா அதுனா இனிமே நீ என்ன தொடாதே அப்படின்னு சொல்லி அழறா அம்மா குழந்தைய பார்த்து. இதெல்லாம் இந்த அயோத்தியா காண்ட ராமரோட இது மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு துக்கமான சீனா இருக்கு இல்லையா இந்த இடமெல்லாம். பஷ்ய இஹ புத்ர மாம் ஏவம் மாதரம் தாஸ்யதாம் கதாம் மாம் மா அஸ்ப்ராக்ஷீஹி ராஜபுத்ர ந ஸ்பிருஷ்யா அகம் த்வயா அதுனா. ததஸ்ஸ பாலக சகசா திருஷ்ட்வா ஆக்ருஷ்டாம் து மாதரம் சம் அப்யதாவத் அம்ப இதி வதன் சா அஸ்ரு விலோச்சனக ச அஸ்ரு விலோச்சனக. ஓகே, அந்த குழந்தை என்ன பண்ணுறது, உடனே வேக வேகமாக சகசா ஆக்ருஷ்டம் து மாத்திரம் அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா பார்க்குறது குழந்தை. ஸோ அம்மாவை பிடிச்சிட்டு அதை திருஷ்டுவா பார்த்த அந்த குழந்தை பின்னாடியே ஓடுது. அம்பா மே அம்மான்னு கத்தின்னு ஓடுது, அம்பா அம்பான்னு கத்தின்னு அம்பா இது சம் அபியதாவத்து பின்னாடியே ஓடுறது குழந்தை, ஓடுறது அம்மா பின்னாடி. ஸோ வதன் ச அஸ்ரு விலோச்சனக கண்ணீர் விழும்படியாக குழந்தை அம்பான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடினான். ततः स बालः सहसा दृष्ट्वा आकृष्टां तु मातरं सम् अभ्यधावत् अम्ब इति वदन् स अश्रुविलोचनः. हस्ते वस्त्रं सम् आकर्षन् काकपक्षधरः स्खलन् तम् आगतं द्विजः क्रोधात् बालम् अपि अहनत् तदा वदन् तथापि सह अम्ब इति नैव मुञ्चति मातरम्. அவ்வளோதான். ஸோ அம்மாவோட புடவை பிடிச்சி இழுக்கிறது. சம் ஆகர்ஷன் வஸ்திரம் அம்மாவோட புடவை பிடிச்சி இழுத்துண்டு காக்கப்பட்சதரக அதாவது குழந்தை குடுமி வச்சுட்டு இருக்கு, அது குடுமி வச்சுட்டு இருக்கிற குழந்தையா இருக்கு. ஸ்கலன் வழிக்கு விழருது அம்மாவோட புடவை. அம்மா அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறா, குழந்தை புடவை பிடிச்சி இருக்கிறது விழருது, அம்மா பிடிச்சிட்டு போக முடியல அவ்வளோ வேகமாக. தம் ஆகதம் குழந்தைய பார்க்குறான் அந்த பிராமணன், பின்னாடியே வந்துட்டு இருக்கு, அம்மா பின்னாடி வருது. குரோதாத் ரொம்ப கோவம் வந்துருது. பாலம் அப்படி அகனத்து குழந்தைய அடிக்கிறான் அவன். அகனத்துனா அடித்தான், குழந்தைய அடித்தான் அந்த பிராமணன். அப்போ கூட அது என்ன பண்ணுறது, ததாப்பி அடி வாங்கினா கூட என்ன சொல்கிறது அம்மான்னு அழறது. சக அம்ப இதி வதன் அம்மானு கூட்டுண்டு நைவ முஞ்சதி மாத்திரம் அம்மாவை விடவே இல்லை. இவன் அடிக்கிறானே அம்மா விட்டுலான்னு விடுறதே இல்லை, அம்மாவை பிடிச்சுட்டே போகிறது குழந்தை. हस्ते वस्त्रं सम् आकर्षन् काकपक्षधरः स्खलन् तम् आगतं द्विजः क्रोधात् बालम् अपि अहनत् तदा वदन् तथापि सो अम्ब इति नैव मुञ्चति मातरम्. राज्ञी उवाच प्रसादं कुरु मे नाथ क्रीणीष्व इमं हि बालकं क्रीता अपि न अहं भविता विनायेनं कार्यसाधिका इत्थं मम अल्पभाग्यायाः प्रसादं कुरु मे प्रभो. இப்போ ராணி சொல்கிறா, என் கூட இந்த குழந்தையை வாங்கிக்கோ, இந்த குழந்தையை வாங்கிக்கோன்றா. பிரசாதம் குரு எனக்கிட்ட கொஞ்சம் தயவு செய்து அருள் காட்டு, கருணை காட்டு. ஹே நாத, ஹே பிராமணோத்தவரே, கிரீணீஸ்வா இவனையும் வாங்கிக்கோ, விலைக்கு வாங்கிக்கோ. இமம் ஹி பாலக் இந்த குழந்தைய. கிரீதா அப்பி நீ என்ன வாங்கிண்டா கூட வினா ஏனம் இந்த குழந்தை இல்லாமல் காரிய சாதிகா ந அகம் பவிதா
உன்னுடைய காரியத்தை சாதிப்பதாக, அதாவது நான் உன்னுடைய தாசியா வேலைக்காரியா ஆவதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தை இல்லாமல் நானும் கஷ்டப்படுவேன். ஏன்னா என் மனசும் எப்போது குழந்தைய நினச்சிட்டு இருக்கும். காரியம் வந்து நல்லா படப்படன்னு வேலை செய்ய முடியாது. மனசு உற்சாகமாக இல்லைன்னு எப்படி வேலை செய்ய முடியும்? அதனால உன்னுடைய காரியத்தை சாதிப்பவளாக நான் ஆறது கஷ்டம் இந்த குழந்தை இல்லாமல். அதனால குழந்தைய வாங்கிக்கோ. இத்தம்மம்மா அல்ப பாக்கியாக, எனக்கு அல்ப பாக்கியம், எனக்கு பாக்கியம் இல்லாதவள் நான். ஸோ பிரசாதம் கொடு, இப்படிப்பட்ட எனக்கு நீ தயவு செய்து கொஞ்சம் அருள் காட்டு பிரபோ, ஹே பிராமணோத்தமரே சொல்கிறான். राज्ञोवाच प्रसादं कुरु मे नाथ कृणीष्व इमं हि बालकं क्रीतापि न अहं भविता विनायेनं कार्यसाधिका इत्थं मम अल्पभाग्यायाः प्रसादं कुरु मे प्रभो. ब्राह्मण उवाच गृह्यतां वित्तं एतत्ते दीयतां मम बालकः स्त्रीपुंस धर्मशास्त्रज्ञैः कृतमेव हि वेतनम्. ஸோ உடனே வாங்கிடுறான் இந்த பிராமணன். என்ன பண்ணுறான், சரி ஒரு ஆளாச்சு இந்த குழந்தைய ஏதாவது வேலை வாங்கலாமே அப்படின்னு நினைப்பில் இந்த பாலகனை தீயதா மாமா கொடுப்பா, எனக்கு இந்த குழந்தைய வித்துரு, வித்தம் ஏத்தத்தை இந்த பணத்தை வச்சுக்கோ, ஏத்தம் வித்தம் தே, இது உன்னோட பணம் நீ வச்சுக்கோ. ஸ்திரீ பும்ச தர்மசாஸ்திரஸ்வயி, அதாவது ஸ்திரீ தர்மம், அது ஸ்திரீயோட விலை எவ்வளவு, புருஷனோட விலை எவ்வளவு, இப்படியெல்லாம் அறிந்தவர்களால் அந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்களால் சொல்லப்பட்ட வேதனத்தை கிருதம் நான் அதை உனக்கு தந்திருக்கேன். ஸோ எந்த சாஸ்திரம் என்ன வேல்யூன்னு புருஷனுக்கு என்ன வேல்யூ சொல்லிக்கோ அதையே நான் உனக்கு தந்திருக்கேன், நீ வாங்கிக்கோன்றாரு. ब्राह्मण उवाच गृह्यतां वित्तम् एतत्ते दीयतां मम बालकः श्रीपुंसः धर्मशास्त्रज्ञैः कृतम् एव हि वेतनम्. शतं सहस्रं लक्षं च कोटिमौल्यं तथा अपरैः 32 लक्षण उपेता दक्षाशीलगुणान्विता कोटिमौल्यं श्रियः प्रोक्तं पुरुषस्य तथा अर्बुदम्. இந்த ரெண்டாவது மூணாவது லைன் ரிப்பீட்டிஷன் இல்லையா, முன்னாடியே பார்த்தோம் அதே லைன். ஸோ சதம் சகசிரம் லட்சம் ச, அதாவது பல பேர் பலவிதமாக அபரைகினது, அதாவது சாஸ்திரம் அறியாதவர்கள் ஆளாளுக்கு ஒரு வேல்யூ சொல்லுவான். சாஸ்திரம் அறிந்தவர்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, 1 கோடி பெண்ணுக்கு 10 கோடி ஆணுக்கு சொர்ண முத்திரை. ஆனால் சாஸ்திரம் அறியாதவர்கள் அபரைஹி என்ன சொல்லுவா, சதம் 100 பொண்ணு, சகசிரம் 1000 பொண்ணு, லட்சம் கோடி இப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அவள் விலை பேசுவா. நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா, அவள் பேசுகிறத கேட்கல, சாஸ்திரம் சொல்கிறபடி தான் நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேங்கிறார். ஸோ 32 லட்சண உபேதா, 32 லட்சணங்களோடு பொருந்திய பெண்ணு, அந்த ஃபிட்டான பெண்ணுக்கு ஸ்ரீல குணான்விதா நல்ல ஒழுக்கமுடைய பெண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ கோட்டி மௌல்யம் ஸ்திரீயாக, இதுதான் வேதம் சொல்லியிருக்கு. ஸோ பெண்ணுக்கு 1 கோடி சொர்ணமுதிரை, புருஷஸ்ய ததா அற்புதம், ஆம்பளைக்கு 10 கோடி, அது மாதிரி நான் அந்த வேல்யூ படி தான் வச்சுருக்கேங்கிறார். அப்போ ப்ராபப்ளி 10 கோடி வச்சுருக்கான் போல் அந்த பிள்ளைக்கும், ஏன்னா அவன் புருஷனாச்சேன். शतं सहस्रं लक्षं च कोटिमौल्यं तथा अपरैः 32 लक्षण उपेता दक्षाशीलगुणान्विता कोटिमौल्यं श्रियः प्रोक्तं पुरुषस्य तथा अर्बुदम्. सूत उवाच तथा एव तस्य तद्वित्तं पुरः क्षिप्तं पटे पुनः प्रगृह्य बालकं मात्रा सह एकस्थम् अबन्धयत् प्रतस्ते च गृहं क्षिप्रं तया सह मुदान्वितः. அவ்வளோதான் சூத்தரிங்க நைமிஷாரியத்தில் சௌனகாதி முனிவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இதே மாதிரி ததா ஏவ, அதே போல தான் அந்த சாஸ்திரம் சொன்னபடி தான் அந்த பணத்தை தத்வித்தம், அந்த பணத்தை சிப்தம் வீசி எறிகிறான். இதான் வச்சுக்கோ, பணத்தை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோட புறகா சிப்தம் வீசி எறியப்பட்டது. பட்டே புனக, அந்த வல்கலம் விரிச்சு வச்சுருக்கான். துணி என்ன துணி, வல்கலம், அந்த மரபடி மாதிரி ஒரு துணியை விரிச்சு வச்சுருக்கான் இந்த விற்கிறத பணத்தை போடுறதுக்கு. அந்த பணத்தை மீண்டும் வீசி எறிந்து விட்டு பிரகிருஹ்ய பாலகம், அந்த குழந்தைய பிடிச்சினான், கையில் இழுத்து பிடிச்சினான். மாத்ரா சக, அம்மாவோடு சேர்த்து கட்டிவிட்டான், ஒரு கயத்தை எடுத்தான், அம்மாவோடு சேர்த்து அபந்தயத்து கட்டிவிட்டான். அம்மாவும் பிள்ளையமா சேர்ந்து பசுவும் கன்றோடு சேர்ந்து விலைக்கு வாங்கின மாதிரி இழுத்துட்டு போறானவன். பிரதஸ்தே, கிளம்பினார்கள். ச கிரகம் சிப்ரம், வேக வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு அவன் கிளம்பினான். தயாசக முதான்விதக, அவ அந்த பெண்ணோட கூட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டான். பொண்டாட்டிக்கு வேலை கிடையாதுன்னு ஜாலியாக போகிறான்னு தான் பிராமணன். सूत उवाच तथा एव तस्य तद्वित्त
वित्तं पुरः स्थितं पटे पुनः प्रगृह्य बालकं मात्रा सः एकस्तम् अबन्धयत् प्रतस्ते स गृहं क्षिप्रं तया सह उदान्वितः प्रदक्षिणां तु सा कृत्वा जानुभ्यां प्रणता स्थिता बाष्पपर्याकुला दीना तु इदं वचनम् अब्रवीत् ஸோ இப்போ என்னாச்சு, ஹரிச்சந்திரனை பிரதர்ஷனம் பண்ணுறான், கிளம்பி போகிறா இல்லையா அந்த இவனோட கூட, அதனால அவனை அப்படி சுற்றிட்டு இப்படியே போகிறான். ஸோ பிரதட்சிணாம் தூ சாக்கிருத்வா, அவரை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஜானுபியாம் பிரணதாஸ்திதா, முட்டிக்கால் போட்டு வணங்கி கொண்டு நின்றாள். பாஷ்ப பர்யாகுலா தீனா, ஸோ கண்ணெல்லாம் கண்ணீர் வழியிறது, அப்படியே குழம்பி மனசோடு அப்படி குழப்பம் கலக்கம் அப்படி இருக்காவோ. தூ இதம் வச்சனம் அப்ரவீத், இந்த வார்த்தையை அவள் சொன்னாள். प्रदक्षिणां तु सा कृत्वा जानुभ्यां प्रणता स्थिता बाष्पपर्याकुला दीना तु इदं वचनम् अब्रवीत् यदि दत्तं यदि हुतं ब्राह्मणाः तर्पिता यदि तेन पुण्येन मे भर्ता हरिश्चन्द्रः अस्तु वै पुनः. ஸோ நான் பிராமணர்களுக்கெல்லாம் யாக யஜ்ஞமெல்லாம் என்னோட கணவன் பண்ணினான் என்றால், ஹுதம்னா இது ஹவிஸ் போட்டு யாக யஜ்ஞமெல்லாம் என்னுடைய கணவன் செய்தான் என்றால், பிராமணர்களுக்கு என்ன பிராமணாவை கூப்பிட்டு தான் யாகம் பண்ணோம். ஸோ அந்த பிராமணாவை கூப்பிட்டு தர்ப்பிதாக, அவளுக்கு திருப்தி பணத்தை நிறைய கொடுத்து அந்த யாக யஜ்ஞம் பண்ணி, அப்படி தத்தம்னா தானம், அவர்களுக்கெல்லாம் நிறைய தானம் கொடுத்து அந்த யாகம் எல்லாம் செய்யப்பட்டது என்றால், அந்த புண்ணியத்தால் தேன புண்ணியன, அந்த யாகம் பண்ணின புண்ணியத்தினால ஹரிஷ்சந்திரகா மே பர்த்தா அஸ்து, இனிமேலும் மீண்டும் அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று கிடச்சி, அந்த ஜென்மத்திலையும் எனக்கு என்னுடைய கணவனாக இந்த ஹரிச்சந்திரனே அமைய வேண்டும், அஸ்து அவரே இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறா. முட்டிக்கால் போட்டு பகவான்கிட்ட அப்படி பிரார்த்தனை பண்ணுறான். यदि दत्तं यदि हुतं ब्राह्मणाः तर्पिता यदि तेन पुण्येन मे भर्ता हरिश्चन्द्रः अस्तु वै पुनः. पादयो पतितां दृष्ट्वा प्राणेभ्यो अपि गरीयसी हा हा इति च वदन् राजा विललाप आकुल इन्द्रियः. அப்படியே காலில் விழறாளா, ஹரிச்சந்திரனோட காலில் அப்படி விழுந்து அப்படி முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணி வேண்டி இருக்காளா. அதை பார்த்து பிராணேபியோ அப்படி கரியசி, தன்னுடைய பிராணனை விட முக்கியமானவளாக இருக்கக்கூடிய தன் மனைவியை பார்த்தான். ஹாஹா இதுவதன், ஐயோ கெட்ட காலம் வந்துட்டே ஹாஹாண்டு கதறான் அந்த ஹரிச்சந்திரன். ராஜா விலலாப்ப ஆக்குல இந்திரியக, இந்திரியங்கள்லாம் நடுங்கிறது, எப்படியுமே மனசு ஆடும்போது உடம்பே ஒரு ஆட்டம் கண்டுடும், அந்த மாதிரி ஒரு இந்திரியங்கள் எல்லாம் ஆட்டம் காண்ற வகையில் ஹாஹான்னு பிராணனை விட பிரியமானவள் போராளேன்னு கவலைப்படுறான் ஹரிச்சந்திரன். पादयोः पतितां दृष्ट्वा प्राणेभ्यो अपि गरीयसीं हा हा इति च वदन् राजा विललाप आकुल इन्द्रियः. सर्वं जगदम्बार्पणमस्तु. இப்படியாக அவள்